மாணவர்களுக்கு வணக்கம். நான் வரதராஜர். 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்களுக்கான பேப்பர் கிளாஸினுடைய முதலாவது வகுப்பில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே ஒரு வழிகாட்டல் வகுப்புண்டு உங்களுக்கு, அதாவது அறிமுக வகுப்புண்டு நான் செஞ்சிருந்தேன். அந்த அறிமுக வகுப்பில் எவ்வாறு நாங்கள் வினாப்பத்திரத்தை அணுக வேண்டும் என்ற விடயங்களையும், புள்ளித்திட்டங்களுக்கு ஏற்ப எந்த வகையில் நாங்கள் எம்சிக்யூ, அதே மாதிரி குறிவினாக்கள், அதே மாதிரி கட்டமைக்கப்பட்ட வினாக்கள், துண்டுகளாகப்பட்ட வினாக்களுக்கு எவ்வாறு விடை வழங்க வேண்டும் என்ற விடயங்களையும் நாங்கள் ஒரு வகுப்பில் ஒரு கலந்துரையாடல் வடிவத்தில் செஞ்சுருந்தோம். அதைத் தொடர்ந்து எங்களுடைய கிளாஸினுடைய முதலாவது கிளாஸ் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். அதில் உங்களுக்கு ஒரு கையேடு உண்டு, நான் ஒரு டியூட் ஒன்று போட்டிருப்பேன். அப்போ அந்த டியூட்டில் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எம்சிக்யூ மட்டும்தான் பிள்ளைகள் அதில் போட்டிருக்கிறேன். ரைட். அப்போ இந்த குறிப்பிட்ட எம்சிக்யூவில் நாங்கள் என்ன விடயத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட முதல் பகுதி, அதாவது வினாப்பத்திரம் 1. வினாப்பத்திரம் 1ல் முதல் நான் கதைக்கிறேன் பிள்ளைகள். ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் பிறகு இடையில கேட்டுக்கொள்ளுங்களா, டைம் தருவேன். அப்போ வினாப்பத்திரம் 1ல், அதாவது முதலாவது பார்ட் 1 எங்கட அந்த பகுதியில் 30 எம்சிக்யூ வரும் இல்லையா? அப்போ இந்த 30 எம்சிக்யூலையும் மாணவர்கள்ட்ட இருந்து பரீட்சை திணைக்களம் 3 வகையான திறன்களை, அதாவது தேர்ச்சிகளை எதிர்பார்ப்பாங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், முதலாவது எப்படின்னு சொன்னால், அந்த 30 எம்சிக்யூலையும் ஒரு பகுதி அல்லது ஒரு தொகுதி 5 விடைகளுக்குள்ளே சரியான அல்லது மிகச்சரியான விடையை கண்டுபிடிக்கிறதாக இருக்கும். அப்படி என்றால் ஒரே விடையை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ 4 பிழையானதாக அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரைட். இது ஒரு வகையான தேர்ச்சி. ரெண்டாவது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த 21லிருந்து 25 வரைக்குமாக வருகின்ற எம்சிக்யூவில் கூற்றுக்களினுடைய சரியான சேர்மானம், அதாவது ABCDEன்னு சொல்லி அந்த உங்களுக்கு 5 கூற்றுக்கள் தந்திருப்பாங்க. அதில் ஒரு கூற்று பிழையாக இருக்கும். எனவே சரியான 4 கூற்றுக்களுடைய அந்த சேர்மானங்களை கண்டுபிடிச்சு நாங்கள் அந்த அடைப்புக்குள்ளே போட வேண்டியிருக்கும். ரைட். அடுத்தது மூன்றாவது உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, உங்களுக்கு தெரியும், அந்த 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள். அந்த 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய 78ஆம் ஆண்டு ஜாப்பையும் அதில் 72ஆம் ஆண்டு ஜாப்பை தழுவியும் அண்மை காலமாக வினாக்கள் வருகின்றது. உண்மை என்று சொல்லி வருகின்ற அந்த விடைக்கு 1 என்று சொல்லி அப்படி தொடங்குகின்ற பகுதியாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இதில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. 3 வகையாக மாணவர்கள்ட்ட திறன்கள் காணப்பட வேண்டும் இந்த பேப்பரை நாங்கள் முழுமையாக அணுகிறதுக்கு. ரைட். ஒரு மேலொழுந்த வாரியாக அல்லது இதை பற்றி ஒரு அறிவில்லாமல் நாங்கள் இந்த வினாப்பத்திரத்தை அணுகிறதால தான் நீங்கள் 4 தவணைகளை கடந்து வந்திருப்பீங்க. எல்லாருமே 4 தவணைகள் முடிச்சிருப்பீங்க, எக்ஸாம் செஞ்சுருப்பீங்க. 4 தவணைகளையும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் நிறைய புள்ளிகள் எடுத்திருப்பீங்க. பார்ட் 1ல் குறிப்பாக எம்சிக்யூவில் சில பகுதிகளில் உங்களுக்கு புள்ளிகள் குறைவாக இருக்கும். அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக பிளவிட்டிருப்பீங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னால், இதுதான் காரணம். உங்களுக்கு அந்த 3 வகையான வினாக்களையும் பிரித்தறிய தெரியணும். பிரித்தறிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அதை எப்படி மிகச்சரியானதை சரியானதை கண்டுபிடிக்கிற அது ஒரு டைப். ரெண்டாவது சரியான கூற்றுக்களுடைய சேர்மானங்கள், அது ஒரு டைப். மூன்றாவது அந்த 26 தொடக்கம் 30க்குள்ள வருகின்ற பாக்ஸ் பண்ணி வருகின்ற வினாக்கள்னு சொல்லி 3 பகுதியான விடயங்களை உங்கள்கிட்ட அவர்கள் தருவார்கள். அதில் இருந்து நாங்கள் பொருத்தமானதை விடையை தெரிவு செய்து, ரைட், அவங்க அடைப்புக்குறி தந்திருப்பாங்க பிள்ளைகள், அந்த அடைப்புக்குறிக்குள்ளே போடணும். மிக கவனமாக கவனித்து கொள்ளுங்க. உங்களுக்கு அடைப்புக்குறி தந்திருப்பாங்க, அதுக்குள்ளே தான் இலக்கத்தை போடணும். சரிதானே? இப்போ 1 2 3 4 5 என்று இருக்கிறது கீழே கோடு போடுறதில்லை. அடைப்புக்குறிக்குள்ள இலக்கம் போடப்படுகின்றது தான் அதுக்கு பொருத்தமானது. வடிவா சொல்லியிருக்காங்க எக்ஸாம் உங்களுடைய புள்ளித்திட்டத்தில் தெரிவு செய்து அந்த இலக்கத்தை அடைப்புக்குறிக்குள்ளே போடுங்க என்று சொல்லி. எனவே அந்த அடைப்புக்குறிக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக அந்த இலக்கத்தை சரியாகவும் தெளிவாகவும் நீங்கள் இட வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வினாப்பத்திரத்தில் உங்களுடைய புள்ளிகளை தீர்மானிக்கிறதுல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக இருக்கும். ரைட். அப்போ இந்த 3 விடயங்களையும் கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னால் எம்சிக்யூவில் 30க்கு 30 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம். இரண்டாவது குறிவினா.
நான் அந்த குருவினாவில் வருகின்ற பகுதிகளை நாங்கள் 2வது டியூட்டில் பார்ப்போம். ரைட், இந்த டியூட்டில் நாங்கள் பார்க்க போகிறது எம்சிக்யூ, அதுவும் அழகு 1லிருந்து 4 வரைக்குமாக இருக்கின்ற பாடத்திட்டங்கள், அதாவது எங்களோட யூனிட்ஸில் வருகின்ற ஒரு சில எம்சிக்யூவை மட்டும் நான் உங்களுக்கு எப்படி பார்க்குறேன், அவர்கள் எந்த விடையை எதிர்பார்க்குறாங்க என்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஐடியாவை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஏனைய வினாக்களை செய்யலாம். ரைட், அப்போ உண்மையாக பிள்ளைகள் இதில் இருக்கிற அவ்வளவு எம்சிக்யூவையும் எங்களுக்கு சொல்லி செய்யலாது. இதில் நான் 1 தொடக்க 4 வரைக்கும் தானே போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே அங்கால 11 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ அவ்வளவும் செய்கிறதில்லை, 30 எம்சிக்யூ தானே வரப்போது. அதில் சரியான கூற்றுக்களை கண்டுபிடிக்கிறது எது இந்த யூனிட்டுக்குள்ளே வருமோ அதில் ஒரு பகுதியை தான் நான் இந்த டியூட்டில் போட்டிருக்கிறேன். இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிற, இதுக்கு எப்படி நாங்கள் விடை எழுதுறேன்னு சொன்னால் ஒரு சில நுட்பங்களை சொல்லித்தரேன். அதை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க. 2019 ஆண்டில் இருந்து தான் உங்களுக்கு நியூ சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2019 ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு வருகின்ற அந்த வினாப்பத்திரத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்குற நேரம் முதலாவது வினா, சரி, அந்த 30ல் முதலாவது வினா 1, அதாவது வினா இலக்கம் 1 எம்சிக்யூவில் 1 அரசியல் என்று சொல்லி வரணும், அல்லது அரசியல் விஞ்ஞானம் தொடர்பாக வரணும். ரைட், அப்போ அரசியல் என்று சொல்லி வருகின்ற வருஷத்தில் 2வது கேள்வியாக அரசியல் விஞ்ஞானம் வந்திருக்கும், அல்லது முதலாவது கேள்வியாக அரசியல் விஞ்ஞானம் வருகின்ற போது 2வது கேள்வியாக அரசியல் வந்திருக்கும். சில வேளைகளில் 2 கேள்வியுமே இந்த அரசியலோ அல்லது அரசியல் விஞ்ஞானம் சார்ந்தோ எடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எனவே இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைய கிளாஸில் இந்த 1.5 மணி நேர கிளாஸ்லையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அந்த எம்சிக்யூ பேப்பரில் இருக்கின்ற 4 வினாக்களுக்கு சரியாக விடை எழுதுறதுக்கு நாங்கள் பழைய கொள்வோம். 4 வினாக்கள் என்று சொன்னால் வினா இலக்கம் 1, வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 3, வினா இலக்கம் 4, அதாவது இந்த 4க்குள்ளேயும் வருகின்ற பொதுவான தலைப்புகளையும் அந்த பொதுவான தலைப்புகளில் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற வினாக்களையும் அந்த வினாக்களுக்குள்ளே இருந்து என்ன விடையை அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது நான் அவங்களே சொல்லித்தரேன். அப்போ நாங்கள் இன்றைய கிளாஸில் ஒரு 4 எம்சிக்யூ தெளிவாக இருந்தோம் என்றால் அந்த 4 தான் ஆன்சர். நீங்கள் எங்கே சுற்றி விளைச்சி வந்தாலுமே அதுதான் ஆன்சர். ரைட், அப்படி நாங்கள் ஒரு 4 கிளாஸ் செஞ்சுட்டு போகிற நேரம் 30 எம்சிக்யூவையும் நீங்கள் சரியாக செய்யக்கூடிய ஒரு எபிலிட்டி, அந்த ஒரு இயலுமை உங்கள்கிட்ட சேரும். ரைட், இப்போ நான் சொல்ல வர ஒரு விஷயத்தை பாருங்கள். நீங்கள் எல்லாருக்குமே நான் இதில் இருக்கிற கையேடுகள் வழங்கப்பட்ட எல்லாருமே நான் நினைக்கிறேன் இதை பார்த்துருப்பீங்க. பாஸ் பேப்பர் செய்து பார்த்தாக்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான நுட்பங்களை நீங்கள் சில வேளைகளில் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரன். வினா இலக்கம் 1, வினா இலக்கம் 2 நோட் பண்ணிக்கொள்ளுங்களா பிள்ளைகள் விட்டுல. வினா இலக்கம் 1, வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 7, அது மாதிரி 14, அடுத்தது 27. இவ்வளவுத்துக்கும் ஆன்சரை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்கிற விஷயம் இல்லைங்க தான். வினா இலக்கம் 1 முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 7வது கேள்வி, 14வது கேள்வி, 27வது கேள்வி. ரைட், இதில் நீங்கள் இந்த ஆன்சர் மார்க் பண்ணின பிள்ளைகள் இருக்கீங்களா? ஆம் சார். ஓகே, இவ்வளவுத்துக்கும் நான் சொல்கிற இவ்வளவுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த 1, 2, 7, 14, 27 இது இவ்வளவும் அரசியல் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தின வினாக்கள். சரிதானே? முதலாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த வினா இலக்கம் 1, வினா இலக்கம் 2 இந்த சொல்லுகின்ற இத்தனை வினாக்களும் எதை மையப்படுத்தியிருக்கேன்னு சொன்னால், அரசியல் என்கின்ற அந்த தலைப்பு, அதாவது எங்களோட யூனிட் 1 என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சொன்னால், யூனிட் 1 அடிப்படையாக இருக்கிற விஷயங்கள், முதலாவது தலைப்பு நாங்கள் படிச்சிருப்போம் அரசறிவியல் பற்றியதாக, 2வது தலைப்பு படிச்சிருக்கணும் அரசியல் பற்றியதாக, 3வது தலைப்பு படிச்சிருப்போம் அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் வேறுபாடுகள் பற்றியதாக, 4வது தலைப்பு படிச்சிருப்போம் அரசியலை எவ்வாறு கற்றுக்கொள்கின்றோம், கல்வியாக கற்றல் என்கின்ற ஒரு தலைப்பு படிச்சிருப்போம், 5வது அரசியல் கற்கையும் அதனுடைய பிரிவுகளும். ரைட், இவ்வளவும் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் யூனிட்டினுடைய 50%. ரைட், அப்போ முதலாவது அலகை 2 பகுதிகளாக பிரித்து பார்க்குற நேரம் ஒரு பகுதிக்குள்ளே வருகின்ற தலைப்புகள் அரசியலும் அரசறிவியலும்.
சரிதானே? இரண்டாவது தலைப்புக்குள்ளே இரண்டாவது பகுதிக்குள்ளே என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் அரசியலை கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் கையாளுகின்ற அணுகுமுறைகள். அதில் தத்துவார்த்த அணுகுமுறையில் தொடங்கி பெண்ணியல்வாத அணுகுமுறை வரைக்குமான அணுகுமுறைகள் காணப்படும். இந்த அணுகுமுறைகளை நாங்கள் மரபு ரீதியான அணுகுமுறைகள்னு சொல்லியும் நவீன அணுகுமுறைகள் என்ற அந்த வகைப்பாட்டுக்குள்ளேயே நாங்கள் உள்ளடக்கி கொள்கிறோம். இவ்வளவுதான் யூனிட் 1. இந்த யூனிட் 1 இருந்து கிட்டத்தட்ட 30 புள்ளிகளுக்குரிய வினாக்களை எல்லா காலமும் எடுத்து வருவாங்க. 2025ஆம் ஆண்டை தவிர மற்ற காலங்கள் எல்லாத்துலேயுமே முதலாவது இலக்கம் எஸ்ஏ கேள்வியில் வரும், 2 குறைவினாக்களாவது குறைந்தது வரும், 3 அல்லது 2 எம்சிக்கு வரப்போன்றது. அப்போ கிட்டத்தட்ட பார்க்கணும் 30 புள்ளிகளுக்கிட்ட புள்ளிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி அழகொண்டு. அப்போ அழகொண்டில் நாங்கள் எப்போவுமே என்ன வினாக்கள் வந்தாலுமே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த அடிப்படையில் முதலாவது கேள்வி அரசியல் என்கின்ற விடயத்தை தழுவி ஒரு வினா கட்டாயமாக வரும் எம்சிக்யூவில். அது வினா இலக்கம் 1ஆக இருக்கலாம் அல்லது வினா இலக்கம் 2ஆக இருக்கலாம். அது என்னவாக இருந்தாலும் அரசியல் என்றால் என்ன என்று சொல்கிற அந்த மைய கருத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம்டா சரி. வாட் இஸ் த பொலிட்டிக்ஸ்? அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பதை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம்? அரசியல் என்பதற்கு கல்வி சார்ந்த வகையில் வழங்கப்படுகின்ற 2 வரைவிலக்கணங்களையும் தெளிவாக விளங்கி வச்சிருந்தோம் என்று சொன்னால் இந்த முதலாவது வினாவிற்கு, அதாவது அரசியல் என்றால் என்ன என்று சொல்லி வருகின்ற வினாக்களுக்கு நாங்கள் விடைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு குழப்பமும் தேவையில்லை. ஆன்சர் ஒன்றாத்தான் இருக்கும். பரீட்சை திணைக்களத்தால் 2019ஆம் ஆண்டிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்களை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் விடை ஒன்றாகத்தான் இருக்கும். சரிதானே? அப்போ விடை மாற்றம் அடைய போவதில்லை. அதாவது அரசியல் என்றால் என்ன என்றதை மாணவர்கள் விளங்கி கொண்டு தாங்களாக இருந்தால் பிழை எடுக்க மாட்டாங்க. இப்போ சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளைகள். இது எங்களுடைய கலந்துரையாடல் வடிவத்தில் தான் போகும். வினா இலக்கம் 1க்கு முதலாவதுக்கு என்ன ஆன்சர்? 5வது. ரைட், வெரி குட். 2 பதில் வருது. ரைட், முதலாவதும் வருது, 5ஆவதும் வருது. ரைட், இருக்கட்டும். இரண்டாவதுக்கு என்ன விடை? இரண்டாவதுக்கு முதலாவது விடை. சரி, 7ஆவதுக்கு என்ன விடை? 7ஆவதுக்கு 7ஆவதுக்கு 4ஆவது விடைன்னு சொல்றீங்க. ரைட், 14. ரைட், 2ஆவது விடை. இப்போ நீங்கள் எவ்வளவு விடையும் சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் விஷயத்தை சொல்லும் வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லலாம். நாங்கள் தெளிவுபடுத்தினது பிறகு வேறு விடைகள் வராமல் இருந்தால் அதுதான் நாங்கள் படிக்கிறோம்னு சொல்கிறதுக்கான அடையாளம். சரி, 14க்கு சொல்லித்தீங்களா? 14ஆவதுக்கு 14ஆவதுக்கு 4ஆவது விடைன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் 4ஆவது விடை தானே சொல்கிறீங்க? ஆஹா, சரி சரி, ஓகே. இல்லாதாக்கள் கவனித்துக் கொள்ளுங்க. சரி, அதே மாதிரி 14ஆவது பாருங்க, இந்த இருக்கும் பாருங்க, அரசியல் செய்வது என்பது விளங்குதா? 4வது. ரைட், 4ஆவது விட. சரி, அதே மாதிரி 27ஆவதுக்கு என்ன சொல்லுங்க பாருங்க, பார்த்து சொல்லுங்க. இல்லாதாக்கள் சரி, முதலாவது விட. ரைட், ஓகே, வெரி குட். இதில் இப்போ நான் என்னத்தை உங்கள்கிட்ட எத்தி வைக்கிறேன்னு சொன்னால், அரசியல் என்றால் என்ன என்று ஒரு எம்சிக்கு அவர்கள் உருவாக்குகின்ற போது அவங்க விடையை எப்போவுமே மாற்ற மாட்டாங்க. பரீட்சை திணைக்களத்தால் எடுக்கப்பட்ட வினாப்பத்திரத்தில் இருந்த வினாக்களை தொகுத்து அதை உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் தான் நான் இதை சொல்ல போகிறேன். சரிதானே? தயவு செய்து பிள்ளைகள் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப்புகளில் வருகின்ற அல்லது தேவையில்லாத குழுமங்களில் வருகின்ற வினாப்பத்திரங்களையும் சில ஆசிரியர்களாக தங்களை காட்டிக்கொள்கின்றவர்களுடைய வினாப்பத்திரங்களையும் எடுத்து நீங்கள் தேவையில்லாமல் குழம்ப தேவையில்லை. அது உங்களுடைய புள்ளிகளை குறைச்சிடும். நான் சொல்கிற அட்வைஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் பாஸ் பேப்பரை மட்டும் நம்புங்க. ரைட், பாஸ் பேப்பரில் இருக்கிற எம்சிக்யூவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு குழப்பமும் வராது. அதில் எது நுட்பங்கள் விளங்கலைன்னு சொன்னால் ஒரு சில டீச்சர்ஸ்கிட்ட, ரைட், மார்க்கிங் போகிற டீச்சர்ஸ்கிட்ட, அதில் ஆர்வமாக இருக்கிற டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்றால் தெளிவடைஞ்சு விடுவோம். நீங்கள் எல்லாருமே கட்டிக்காராக்கள், நீங்கள் எல்லாருமே 18 வயதை அடைஞ்சாக்கள். எனவே உங்களுக்கு அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சும்மா சாதாரணமாக பாருங்கள். வினா இலக்கம் 2. வினா இலக்கம் 2 எல்லாருக்கும் தெரியுதானே? ஸ்கிரீனில் போட்டிருக்கேன். வினா இலக்கம் 2 அரசியல் என்பது முதலாவது இருக்கட்டும். வினா இலக்கம் 2 அரசியல் என்பது என்ன ஆன்சர் சொன்னீங்க?
முதலாவது முதலாவது. இப்ப ரைட், பாருங்களா, அரசு மற்றும் மக்களுக்கு இடையில் நிலவும் ஒரு தொடர்பு துறை. அப்ப இவங்க என்னத்தை சொல்றாங்க? அரசியல் என்பது ஒரு சமூகத்தில் இருக்கின்ற உயர்மட்டத்தில் தொழிற்படுகின்ற அரசுடன் தொடர்புடைய நிர்வாகம், அரசு மேற்கொள்கின்ற ஆட்சி செயல்முறைகள், அதாவது அரசாட்சி செயல்முறைகள் ஆகியவற்றுக்குள்ளேயும் அரசியல் இடம்பெறுகின்றது. அந்த அரசுக்கு அப்பால் சாதாரண பிரஜைகள் காணப்படுவாங்க தானே சமூகத்துக்குள்ளே. அந்த பிரஜைகளால் உருவாக்கப்படுகின்ற நிறுவனங்களுக்கிடையேயும் அல்லது நாளாந்த வாழ்க்கையிலேயும் அரசியல் இடம்பெறுது. அப்ப எங்களுக்கு அரசியல் என்றா என்ன என்றது அவங்க முதலாவது எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அரசியல் என்பது இந்த சமூகம் பூராகவும் இருக்கும். இது விளங்குதான்னு சொல்லி பாருங்க. அரசியல் என்பது இந்த சமூகம் பூராகவும் இருக்கும். இந்த சமூகம் என்றது இரண்டு கூறுகளாக பிரித்து பார்க்குறாங்க. ஒன்று சமூகத்தினுடைய உயர்மட்டம், மேல்மட்டம். அங்கே யார் இருப்பாண்டா அரசு, அரசாங்கம், அவர்களுடைய செயற்பாடுகள். ரைட். ரெண்டாவது லேயரில், செகண்ட் லேயரில் யார் இருக்க சொன்னால் இந்த சாதாரண பிரஜைகளும் அந்த பிரஜைகளால் உருவாக்கப்படுகின்ற சமூக நிறுவனங்களும் இருக்கும். இப்போ அரசியல் என்றால் என்ன என்றதுக்கு ஆன்சர் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஒன்று அரசிலையும் இடம்பெறணும், அரசுக்கு வெளியேயும் இடம்பெறணும்னு சொன்னால் இந்த சமூகத்தை இரண்டு கூறுகளாக பிரித்து இரண்டு கூறுகளிலையும் இடம்பெறுவதை தெளிவுபடுத்துவதான் ஆன்சர். அதாவது அரசிலையும் இடம்பெறும், அரசுக்கு அப்பால் இருக்கின்ற மக்களுக்கிடையேயும் இடம்பெறும் என்பதை 2019 ஆண்டு முதலாவது வினாவாக போட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வினா இலக்கம் 2 பக்கத்தில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது 2019 ஆண்டு வந்த வினா இலக்கம் 1. சரியா? 2019 ஆண்டு வந்த வினா இலக்கம் 1. அப்போ வினா இலக்கம் 1க்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 2019 ஆண்டு நியூஸ் லெவல்ஸில் என்ன சொல்ல வராங்க? பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுங்க டீச்சர்ஸ்? அரசியல் என்பது சமூகத்தில் அந்த மேல் மட்டத்தில் மட்டும் இடம்பெறுவதல்ல, அது எல்லா பிரஜைகள் மத்தியிலையும் காணப்படுகின்றது. எனவே அரசியல் என்றதை எப்படியெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம்னு சொன்னால் ஒரு முழு வட்டமாக விளங்கிக் கொள்ளுங்க. முழு வட்டத்தில் மேல் துண்டு அரசு, அப்புறம் கீழே இருக்கிற பகுதிகள் பிரஜைகள். எனவே அரசியலை விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் அரசு, பிரஜைகள் ரெண்டு பேருக்கும் இடையிலான தொடர்பை விளக்குவது தான் அரசியல் என்று சொல்றாங்க. இது விளங்குதா? இது விளங்குதா பிள்ளை? நான் சொல்ற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? ரைட் ரைட், ஓகே, வெரி குட். இப்போ உதாரணமா ஒரு 2 பேருக்கு விளங்காம இருக்கலாம், நான் அவங்களுக்கு அவனே சொல்றேன். இப்போ பாடசாலை என்பது என்ன? பாடசாலை என்பது யாரை குறிக்கும்? முறை சார்ந்த நிறுவனம். இல்லை, இப்போ நான் இப்போ இந்த அரசியலை விளக்குறதுக்கு அவனு கேட்குறேன். ஆசியா, ரைட். என்னன்னு சரி நான் சொல்றேன் பாருங்களா. பாடசாலை என்பது, நான் சொல்றதுக்கு கேட்கறது சொல்லுங்க. பாடசாலை என்பது அதிபர் ஆசிரியர்களை மட்டும் குறிக்கின்ற இடமா அல்லது மாணவர்களை மட்டும் குறிக்கின்ற இடமா? எல்லாரையும் அதிபர் ஆசிரியர் மாணவர்கள் இப்ப இது விளங்குதானே உங்களுக்கு? இது விளங்கி சென்றால் இப்ப நான் சொல்ற குற்றச்சொல், பாடசாலை என்பது அதிபர்களையும் ஆசிரியர்களையும் குறித்து நிற்கின்ற செயற்பாடுகளை உள்ளடக்கிய இடம். சரியா பிள்ளையா? சரியா? அதிபர் மற்றும் ஆசிரியர்களை மட்டும் உள்ளடக்கிய இடம். சரியா பிள்ளையா? பிள்ளை. இரண்டாவது கூற்றி சொல்றேன், பாடசாலை என்பது மாணவர்களை மட்டும் உள்ளடக்கிய இடம். பாடசாலை என்பது அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பு கொள்கின்ற ஒரு இடமாகும். இதே மாதிரி யோசிச்சு பாருங்க, சமூகம் என்பதை பாடசாலையாக நினைச்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப அரசியல் என்பது அரசுடன் வரையறை செய்யப்பட்டது. சரியா பிள்ளையா? ஏன் பிள்ளை? நான் கேட்கறது சொல்லணும். ஏன் பிழை என்று சொன்னால், அரசு என்பது சமூகத்தின் உயர்மட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸ்கூல்ல அதிபர் ஆசிரியர்கள் இருக்கிற அந்த இடத்துல தான் அரசாங்கம் இருக்குது. அதனால பிள்ளை ஏன்னு சொல்லி கேட்டாதான் திரும்பி நீங்க சொல்லணும். எதனால சமூகத்தில் அரசாங்கம் மட்டும் இல்லை, அதுக்கு அப்பாலே யார் இருக்கின்றார்கள்? பிரஜைகளும் இருக்கின்றார்கள். அவங்களுக்கு இடையேயும் அரசியல் இருக்குது. இப்ப இவர்களுடைய முதலாவது வினா
எப்படி வருதுன்னு சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, வடிவ விளங்கிக் கொள்ளுங்க. அவங்களோட ஆன்சர் எப்பவும் மாறாது. ரைட், ஒரு ஆன்சர் தான், ஒரே பதில் தான் பிள்ளைகள், வேற பதில் போட மாட்டாங்க. அதாவது அந்த வட்டத்தை முழுமையாக சொல்லுவார்கள் அல்லது இரண்டு கூறுகளாக சொல்லி இரண்டையும் தொடர்படுத்துவாங்க. இந்த வினா இலக்கம் 2ல் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த வட்டம் சொல்றதை சமூகமாக நினைச்சிங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க? இரண்டு கூறுகளாக சொல்லி இரண்டு கூறுகளுக்கும் இடையே காணப்படுகின்ற, சொல்லுங்க, அரசு மற்றும் மக்களுக்கு இடையில் நிலவுகின்ற ஒரு தொடர்பு துறை என்று ரெண்டையும் என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. சில வேளைகளில் ஜாயின் பண்ணாமல் ஒட்டுமொத்த சமூகம் என்று சொல்லலாம். ஒட்டுமொத்த சமூகம் என்று சொன்னால் அதுக்குள்ள யார் வரப்போறா? அரசும் வரும், பிரஜைகளும் வருவார்கள். ரைட், இதை இப்படித்தானா அவங்க கேள்வி எடுத்திருக்கிறாங்க என்று சொல்றத உண்மையா 2018ஆம் ஆண்டு நாங்கள் பழைய சிலபஸ் பேப்பர் திருத்துற நேரம் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. 2019ஆம் ஆண்டு சிலபஸ் நியூ சிலபஸ் வந்த நேரம் முதலாவது கேள்வி வந்த உடனே நாங்கள் இதை கண்டுபிடித்தோம். 2019ஆம் ஆண்டு மார்க்கிங் போயிட்டு வந்து பிள்ளைகளுக்கு சொன்னேன், பிள்ளைகள் அரசியல் என்பது இப்படி விளங்கி கொள்ளுங்க, சரிதானே? ஏனென்றா முதலாவது வினா அரசியல் என்று தான் போட போறாங்க. இனி இதுக்கு இப்படித்தான் ஆன்சர் வரும். மற்ற 4 கூற்றையும் விட நீங்க எதை பார்க்கணும்னு சொன்னால் ஆன்சர் எதுன்னு சொல்லி சரியா கண்டுபிடிச்சிங்கன்னா மற்ற 4 கூற்றும் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதனால இப்ப சொல்லுங்க, வினா இலக்கம் 1க்கு என்ன விடைன்னு சொல்லி. 5வது விட என்ன சொல்லுது? அரசு, அதன் நிறுவனங்கள். இது ரெண்டும் எங்க இருக்கும்? சமூகத்தின் உயர் மட்டத்தில் இருக்கின்றது. அடுத்தது என்ன சொல்றாங்க? சமூகம் ஆகியவற்றுடன் பரஸ்பரம் தொடர்பு கொள்ளும் ஒரு துறை. இப்ப அவடத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 2020ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. 2020ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. சரியா? நான் சொல்றதை கொஞ்சம் வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் கேட்கிறேன், பரீட்சை திணைக்களம் எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு ஒரு 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 உசாத்துணையை தந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அரசியல் என்றது இப்படித்தான் இருக்கும், இதுதான் ஆன்சர். வினா இலக்கம் 2, அதாவது 2019ஆம் ஆண்டு ஒரு ஆசிரியர் சரியா படிச்சு கொடுத்திருந்தால் இந்த வினா இலக்கம் 1 சரியா செஞ்சிருப்பாங்களா இல்லையா? 2020ஆம் ஆண்டு பிள்ளைகள் செஞ்சிருக்கலுமா இல்லையா? வினா இலக்கம் 2னுடைய விடைக்கும் வினா இலக்கம் 1னுடைய விடைக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது வேறுபாடு இருக்கு ஆன்சர்ல? அரசு மற்றும் மக்களுக்கு இடையில் நிலவும் ஒரு தொடர்பு துறை. அப்ப 2 பீஸாக காட்டுறாங்க, 2க்கும் இடையே தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, முதலாவது ஆன்சர் என்ன சொல்றாங்க? அரசு, அதன் நிறுவனங்கள், சமூகம் ஆகியவற்றுடன் பரஸ்பரம் தொடர்பு கொள்ளும் ஒரு துறை. அப்ப ஆன்சர் வித்தியாசம் இல்லையே. 2019ஆம் ஆண்டும் 2020ஆம் ஆண்டும் 2019 அரசியலுக்கு அதுதான் விடை, 2020ஆம் ஆண்டும் அரசியலுக்கு அதான் விடை. விலங்குதான் நான் சொல்ற விஷயம்? விலங்குதானே பிள்ளைகள்? விலங்காட்டி கேட்டுக்கொள்ளலாம் நீங்க. இது தொடர்ச்சியாக இதைத்தானா அவங்க ஆன்சர் எடுத்திருக்கிறாங்க என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வினா இலக்கம் 7 விடுறேன். வினா இலக்கம் 7க்கு பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வினா இலக்கம் 7 என்னது? அரசியல் என்பது. அரசியல் என்பது என்ன ஆன்சர் இருக்கு? 4வது. இதை எப்படி எடுத்திருக்காங்க? 4வது இதை எப்படி எடுத்திருக்காங்க? பிரஜைகள் மத்தியில் நிலவும் ஒரு சமூக பிரயோகமாகும். இப்ப முதலாவது வினாவுக்கும் 2வது வினாவுக்கும் எப்படி பிள்ளைகள் விட எடுத்திருக்காங்க? ஒரு வட்டத்தை வரைஞ்சி அதை 2ஆக பிரித்து 2ஐயும் தொடர்பு படுத்திருக்காங்க. ஆனா 7வது வினாவுக்கு எப்படி விட கொடுத்திருக்காங்க என்றால் வட்டத்துக்குள்ள பிரிக்கல, முழு வட்டத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? பிரஜைகள் மத்தியில் நிலவும் ஒரு சமூக பிரிவு. 2 டைப்ல தான் பார்ப்பாங்க அரசியலை. ஒன்று முழு வட்டத்தை வரைஞ்சி 2ஆ பிரித்து 2 இடத்தையும் இருக்குன்னு சொல்றது, அல்லது அந்த கோடு வரையாமல் முழு வட்டம் பூராகவும் அரசியல் நிகழ்கின்றதுன்னு சொல்றாங்க. இது விளங்குதா? சரி, இந்த கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. 2021ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. நாங்கள் இப்போ ஆன்சரை மட்டும்தான் பார்த்துட்டு வரோம், பிழையான கூற்றுக்களை பார்க்கல. அதை பார்ப்போம். இந்த மெத்தடில் படித்து கொள்ளுங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டமே இல்லை. ஒரு நாளைக்கு 30 MCக்கும் சரி எடுக்கிறதுக்கும் படிப்பிக்கலாம். ஒரு சின்ன ஒரு வேலை இது. சரி,
இப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டு தானே? இது சரியா இல்லையான்னு சொல்லி பார்க்கறது வினா இலக்கம் 14 பாருங்க. வினா இலக்கம் 14வது அரசியல் செய்வது என்பது என்ன ஆன்சர்? 4வது. 4வது. 5வதுக்கு என்ன ஆன்சர்? சாரி, 7வதுக்கு என்ன ஆன்சர்? 7வதுக்கு என்ன ஆன்சர்? 7வது 4வது. 14வதுக்கு 4வது. சரி, ஒரு ஆள் 7வது ஆன்சரை வாசிங்க, ஒரு ஆள் 14வது ஆன்சரை வாசிங்க. 14வது பிரஜைகளுக்கிடையில் காணப்படும் ஒரு சமூக பிரயோகமாகும். இன்னொரு ஆள் 7வது வாசிங்க. பிரஜைகள் மத்தியில் நிலவும் ஒரு சமூக பிரயோகமாகும். இந்த ஆன்சர்ல ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இல்ல. இல்ல. அப்ப பிழை எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ பிள்ளைகள் பிழை எடுக்கிறாங்கன்னா பிரச்சனை எங்க இருக்குது? பிள்ளைகள் சரியாக விளங்கி கொள்ளல, அல்லது பிள்ளைகளுக்கு சரியாக போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சேரல. நான் சொல்ற சரியான பிள்ளையா? ஆன்சரை மாத்திருக்காங்களா பிள்ளைகள்? விடை இலக்க மாத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 14வதுக்கும் 4வது விடை அதே விடை, 7வதுக்கும் 4வது விடை அதே விடை. அப்போ இந்த 14வது கிட்ட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 14வது 2022ஆம் ஆண்டு 2வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு 2வது கேள்வி. அப்போ 1வது கேள்வி என்ன வந்திருக்கணும்? இப்போ குயிக்கா சொல்லுங்க. 2022ஆம் ஆண்டு 1வது கேள்வி என்ன வந்திருக்கணும்? அரசியல் விஞ்ஞானம். வெரி குட். அவ்வளவுதான், அவ்வளவுதான். 1வது அரசியல் என்றால் 2வது அரசியல் விஞ்ஞானம். இதுதான் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டது. இது விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் 30 சரி எடுப்பீங்க பிள்ளைகள். சரி, இப்போ இதே சிஸ்டம் தானா இவங்க பின்பற்றாங்க என்று பார்க்கறதுக்கு இன்னொரு கேள்வி ஆதாரம் எடுக்கும். 27வது பாருங்க. டியூட்ஸ் இல்லாத பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. 27வது கேள்வி பாருங்க. 27வது அரசியல் என்பது என்ன ஆன்சர்? முதலாவது ஆன்சர். என்ன விடை என்று வாசிங்க. என்ன விடையை வாசிங்க. சமூக வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் காணப்படும். ஓகே. 7வதுக்கும் 14வதுக்கும் 27வதுக்கும் வந்த ஆன்சர்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல சார். ஒரே ஆன்சர். அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2023ஆம் ஆண்டு 1வது கேள்வி அது. 2023ஆம் ஆண்டு 1வது கேள்வி. இப்போ எங்கள்கிட்ட என்னத்தை அவங்க மறைக்கிறாங்க? பரிட்சை திணைக்கிறதால எடுக்கப்பட்ட வினாப்பத்திரங்கள் எங்களுக்கு வெளியில இருக்குது. ஓமா இல்லையா? எங்கள் எல்லா கையிலையும் பாஸ் பேப்பராக இருக்குது. அப்போ நாங்கள் இதை சரியாக விளங்கி கொள்ளாத ஒரு சில சந்தர்ப்பங்களால் நாங்கள் பிள்ளை எடுக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னு சொன்னால், உங்களுக்கு அரசியல் என்ற ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் ஒரு வட்டத்தை வரைஞ்சி அந்த வட்டத்தை 2 லேயராக காட்டி விடை எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். 2 லேயரையும் ஜாயின் பண்ணி வந்தாலும் ஆன்சர், அல்லது லேயர் இல்லாமல் முழுசா என்னது இடையில கோடு போடாமல் முழு வட்டத்தையும் சொன்னாலும் அதுதான் விடை. இதை தவிர அரசியல் என்றா என்ன என்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பரீட்சையிலையும் வேறு விடைகளை தருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த விடைகளை குழப்புவதற்காக பிழையான கூட்டுக்களை கொண்டு வந்து போடுவாங்க. அந்த பிழையான கூட்டுக்களை கூட ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியாக ஒரே விடயங்களை தான் கொண்டு வந்து பிழையாக மாற்றி கொண்டு வருவாங்க. நான் சொல்கிற விஷயம் விளங்குதா? உதாரணமாக 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு என்னென்ன கூட்டுக்களை போட்டு பிழையாக மாற்ற எத்தனித்தார்களோ அதே கூட்டுக்களை தான் அடுத்தடுத்த வருடங்களையும் போட்டு பிழையாக மாற்ற கொண்டு வந்திருப்பாங்க. எனவே நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டோம் என்று சொன்னால், அரசியல் என்பது என்ன என்றதை விளங்கி கொண்டோம் என்றால் 30ல் 1 சரி. இப்படித்தான் படிக்கிற எம்சிக்கு. 30ல் 1 சரி. அரசியல் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சோம்னா 30ல் 2 சரி. அரசை கண்டுபிடித்தோம்னா 30ல் 3 சரி. அரசாங்கம் பற்றி தெளிவுபடுத்திட்டோம்னா 30ல் 4 சரி. அரசுடன் தொடர்புடைய இறைமை போன்ற எண்ணக்கருக்கள், இறைமை அல்லது பிரஜை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா 30ல் 5 சரி. அணுகுமுறைகள் பற்றி பிரச்சனை 30ல் 6 சரி. விஷயம் முடிஞ்சு. விளங்குதா பிள்ளைகள்? இதே ஓர்டரில் தான் வினாக்கள். ஒன்று கேள்வி 8வது வார கேள்வி 12வது வரும். அதில் பிரச்சனை கன்செப்ட். எங்களுக்கு அந்த அரசு அறிவியல் இருக்கின்ற எண்ணக்கருக்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் 30க்கு 30 எடுப்பீங்க. ஒற்று சிக்கலும் இல்லை. சரி, இப்போ பாருங்க, நாங்கள் போட்ட 1வது கேள்வியில பிழையான கூட்டுக்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி மேலோட்டமாக
பார்ப்போம். இப்போ நீங்கள் என்கிட்ட கதைக்கலாம். நாங்கள் டிஸ்கஷன் கிளாஸ் தான். எந்த கிளாஸில் ஒவ்வொரு வருஷமும் ஜாயிண்ட் ஆகிற பிள்ளைகள் நேரில் வார பிள்ளைகளுக்கு தெரியும். அது மாதிரி ஜூம்லேயும் ஒரு பெஞ்ச் தான் எடுப்பேன். நான் குறிப்பிட்ட ஆக்களை மட்டும்தான் கிளாஸில் வச்சிருப்பேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் இதை படிக்கணும். ரைட். அதனால் இப்போ நீங்கள் இருக்கிறார்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு அரசியல் என்றதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அது எதையும் கேட்கலாம். எம்சிக்கு கேட்கலாம், அல்லது எதையும் கேட்கலாம். அரசியல் என்ற தலைப்பில் ஏதாவது தெளிவில்லாமல் இருக்கீங்களா யாராவது? அரசியலின் பாடப்பரப்பினை விளக்குகன்னு கேள்வி ஒன்று வருது சார். அரசியலின் பாடப்பரப்பினை விளக்குக. ஓ அந்த பாடப்பரப்பு எதுவும் குறிச்சு அரசறிவியலின் தன்மை மற்றும் பாடப்பரப்பினை விளக்குக என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தது. என்ன? அரசறிவியலின் தன்மை மற்றும் அதன் பாடப்பரப்பினை விளக்குக என்று சொல்லி வந்தது. தன்மை என்று சொல்றது இயல்புகள், அதாவது அரசறிவியலுடைய இயல்புகள். அரசறிவியலுடைய அதாவது அரசறிவியல் என்றது, நான் இப்போ உங்களை அரசியலை தான் கேட்க சொன்னேன், நீங்கள் அரசறிவியலுக்கு போய்த்தீங்க, பரவாயில்ல சொல்கிறேன். அப்போ அரசறிவியல் என்றது பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் என்று சொல்வது பொலிட்டிக்ஸ். ரைட். நீங்கள் கேட்ட கேள்வி அரசறிவியலின் இயல்பு மற்றும் பாடப்பரப்புன்னு சொல்கிற நேரம் அரசறிவியலுக்கு பிரதானமாக 3 இயல்புகள் காணப்படும். முதலாவது, அரசறிவியல் ஒரு புராதனமான கற்கை. இரண்டாவது, அரசறிவியல் நிலைமாற்றம் அடைந்து வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு பாடம். தயவு செய்து மற்றவர்கள் மயக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. கதைக்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ். ரைட். மூன்றாவது அரசறிவியலில் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் பன்மைத்துவம் தான் காணப்படும். இது தன்மை அல்லது இயல்பு என்று சொல்லுவோம். ரைட். பாடப்பரப்புன்னு சொல்றது என்னன்னு சொன்னால், கிரேக்க காலத்தில் இருந்து இன்று வரை அரசறிவியல்ல முதன்மைப்படுத்தப்பட்டு கற்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்ற விடயங்களை நாங்கள் பாடப்பரப்புகளாக சொல்றோம். உதாரணமாக இப்ப பாருங்க, ஆரம்ப காலங்களிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு நிறைவு வரை நெறிமுறை சார்ந்த தலைப்புகள் இடம் பிடிச்சிருக்கு. என்ன சார்ந்த விடயங்கள்? நெறிமுறை சார்ந்த விடயங்கள் இடம் பிடித்திருக்கும். 20ஆம் நூற்றாண்டு ஆகின்ற போது நெறிமுறை சார்ந்த விடயங்கள் வீழ்ச்சி அடைந்து விஞ்ஞானம் சார்ந்த தலைப்புகள் வந்திருக்கும். எனவே இன்று நாங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கிற நேரம், அரசறிவியலுடைய பாடப்பரப்பில் இன்று இப்போ 2026ஆம் ஆண்டு நாங்கள் படிக்கிற நேரம் எவற்றை படிக்கும்? ஆரம்ப காலத்திலிருந்து வந்த நெறிமுறை சார்ந்த தலைப்புகளையும் படிக்கிறோம். 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சேர்ந்த விஞ்ஞானம் சார்ந்த தலைப்புகளையும் படிக்கிறோம். அது எல்லாம் அரசறிவியலுடைய பாடப்பரப்புகள். உதாரணமாக ஆரம்ப காலத்திலிருந்து வந்த அரசு அதிகாரமாக இருக்கலாம், ஆரம்ப காலங்களிலிருந்து வந்த குடியரசுவாதம் கருத்தியலாக இருக்கலாம், கோட்பாடாக இருக்கலாம், தத்துவமாக இருக்கலாம், எல்லாமே இப்பவும் பாடப்பரப்பு தான். 20ஆம் நூற்றாண்டு பிறகு வந்து நடத்தைவாதமாக இருக்கலாம், பன்மைத்துவமாக இருக்கலாம், மார்க்சிசவாதமாக இருக்கலாம், 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஒமல்லிய பெண்ணியல்வாதமாக இருக்கலாம். நீங்கள் 15 யூனிட் எங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லையும் போட்டிருக்கீங்க பிள்ளைகள், அது அவ்வளவுமே பாடப்பரப்பு தான். பொது கொள்கையாக இருக்கலாம், சர்வதேச அரசியலாக இருக்கலாம். அப்போ பாடப்பரப்புன்ற நேரம் நீங்கள் குழம்ப தேவையில்லை. ரெண்டாவது விஷயம், பாடப்பரப்பு தொடர்பாக 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன் என்ன பிள்ளைகள் அந்த கேள்வி வந்தது. எனவே அதை உங்களுக்கு மீண்டும் அந்த கேள்வியை ஒரு 2 வருஷத்துக்குள்ள ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெருமளவுக்கு அழகு ஒன்றில் இருந்து இதுவரைக்கும் வந்த வினாக்கள் மீண்டும் வரவில்லை. எனவே நாங்கள் எஸ்ஏ கேள்வி பார்ட் 2 சொல்கிற நாங்கள் படிக்கிற நேரம் அது தொடர்பான மேலதிகமான தகவல்களை தரோம். சரியா? இன்னொரு ஆள் ஏதோ கேட்க வலிக்கிட்டீங்க, கேளுங்க சார். சொல்லுங்க. இப்ப வந்து நான் 25 பெஞ்ச் வந்து தெரியும், சொல்லுங்க. ருமானா. ஓ சார், இதுல வந்து நீங்க செலுத்த மிகச் சரியான விடையும் மிக்கி சரியான விடையும் மிக்கன்னு சொன்னேன். 1வது அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறையாகும். அது வந்து அதுவும் சரிதானே? ஓம் ஓம் சரி, ஓகே. மறந்தேன். ஓ சரி சரி. இப்ப பாருங்க, அவ சொன்ன மாதிரி அரசியல் குறித்து நிற்பது. சொல்லுங்க. சொல்லுங்க. அரசியல் செல்றதே தினம் செய்யற செயற்பாடோட ஒத்ததான் அமையும். விலங்கலம்மா, நீங்க கேட்கறது விலங்கல. இப்படி சொன்னா அரசியல் சொன்னா நம்ம தினமும் இந்த ஒரு படிக்கிற இருந்தா தினமும் செய்யற அப்படி ஒரு வேலை தானே. அதையோட ஒத்த அமையும். டூயிங் பாலிடிக்ஸ். அரசியல் என்பது டூயிங் பாலிடிக்ஸ், அரசியல் செய்தல், அரசியலில் ஈடுபடுதல், அதுகளை தான் அரசியல் குறைக்கும். இப்போ அரசியல்வாதிகள், ஆர்வமுள்ள பிரஜைகள், அவர்கள் எல்லாம் அரசியலில் ஈடுபடுவார்கள் நாளாந்தம்.
அப்போ அதைத்தான் நாங்கள் அரசியல் அந்த அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்பு என்று சொல்லி ஒரு ஹெடிங்கில் படிச்சிருப்போமே, அரசியல் என்றது என்னன்னு சொல்லி அதை குறிக்கும். சரியா? சரி சரி, தேங்க்ஸ் சார். ஓகே, இந்த அரசியல் குறித்து என்பது ருமானா கேட்டதுக்கான பதிலை பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவதும் சரிதானே, ஐந்தாவதும் சரிதான், அதுல மிகச்சரியானது எது? அவ கேட்ட நல்ல ஒரு கேள்வி. நீங்க குழம்புற விஷயமும் ஒன்று, சரியானதும் மிகச்சரியானது படி விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு வினாவுக்கு 5 கூற்றுக்கள் தர நேரம் 3 கூற்றுக்கள் பிழை என்று சொல்லியும் 2 கூற்றுக்கள் சரி என்று சொல்லியும் வார சந்தர்ப்பங்கள்ல பிள்ளைகள் நீங்க அந்த கேட்கப்படுகின்ற வினாவிற்கு மிக பொருத்தமான விடை எதன்னு சொல்லதை கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணமாக இதில் பாருங்க, அரசியல் குறித்து நிற்பது. அப்ப அந்த பொலிட்டிக்ஸ் என்கின்ற விடயம் எதை குறித்து நிற்கின்றது என்பதுதான் இதனுடைய என்னது கேள்வி. அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க, அரச அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறையே ஆகும். எனவே அரசியல் என்பது எதற்காக இடம்பெறுதுன்னு சொல்லி கேட்டால் அதிகாரத்துக்காக வேண்டிதான் இடம்பெறுது. எனவே அந்த கூற்று பிழை இல்லை, அந்த கூற்று சரி. ஆனால் 5வது கூற்று ஏன் மிகச்சரி என்று சொல்லி விடையாக எடுக்கப்பட்டிருக்குது, ஏன் நாங்கள் அதை படிக்கிறோம் என்று சொன்னால் அரசியல் எதை குறிக்குது என்று தானே கேட்குறாங்க ருமானா. அதைத்தானே நான் சொன்னேன், அந்த வட்டத்தில் சமூகத்தில் அரசிலேயும் இடம்பெறும், அரசாங்கத்திலேயும் இடம்பெறும், சாதாரண பிரஜைகள் மத்தியிலேயும் இடம்பெறுவது தான் அரசியல், அதைத்தான் குறிக்கின்றது. ஆனால் இப்போ நான் மாறி யோசிச்சு பாருங்க, ஏன் முதலாவது நாங்கள் மிகச்சரியன்னு எடுக்கல? அரசியல் என்பது அதிகாரத்தை மட்டும்தானா குறிக்கும் முதலாவது எடுப்பதாக இருந்தால்? அப்படி கேட்டு பாருங்க, அரசியல்ல அதிகாரம் மட்டும்தானா இருக்குது? ருமானா சொல்லுங்க, அரசியலில் அதிகாரம் மட்டும்தானா இருக்குது? இல்ல இல்ல, இல்லை. அதனாலதான் நாங்கள் முதலாவதை விட எதை எடுத்தோம், மிகச்சரி என்று சொல்லி 5வது எடுத்தோம். சரியா பிள்ளைகள்? விளங்கி தருவோம். எங்களுக்கு அந்த விஷயம் சொல்லி தந்த இதுல கொண்டு வந்த நாங்க ஃபர்ஸ்ட பார்த்தோன்னே அதுதான் விடை என்று சொல்லியே சார், அதுக்குதான் நான் உங்களுக்கு கேட்டேன். ஓகே ஓகே சரி, இப்போ விளங்கி தரேன் உங்களுக்கு. அது வேறுபாடு எப்பவுமே சரியான அல்லது மிகச்சரியான விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும். ரைட். அப்போ இப்போ நாங்கள் ஓர்டரில் அந்த 1, 2, 7, 14, 27 அவ்வளோத்தையும் கொஞ்சம் பார்ப்போம். அவங்க வேறு என்ன பிழையான கூற்றுக்களை போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் எங்களுக்கு தெரியாத சொற்பிரியவங்க எதையாவது அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்களான்னு சொல்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ளே போவோம். சரி, அப்போ அரசு அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறை ஆகும் என்றது ஏன் நாங்கள் அதை மிக பொருத்தமில்லை என்று எடுக்கிறோம்? அரசியலில் நிறைய விடயங்கள் இருக்கு, அதில் ஒரு பிரதான விடயம் அதிகாரமே அன்றி அதிகாரம் மட்டும்தான் அரசியல் என்ன எடுக்க முடியாது. அதனால் அதை நாங்கள் மிகச்சரி என்ன எடுக்கல. ரைட். 2வது கூற்று பிழை. ஏன்? அரசாங்கத்துக்குள் இடம்பெறும் செயற்பாடுகளாகும். அரசாங்கத்துக்குள்ள மட்டும்தானா அரசியல் இடம்பெறுகின்றது? இல்லை. அதனால அந்த கூற்று பிழை. அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தும் ஒரு பொறிமுறை. அப்ப அரசியல்வாதிகள் மட்டும்தான் அரசியல் ஈடுபடுறாங்க? இல்லையே. அரசியல் அரசு இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அரசியல் கட்சி இருக்குது, சாதாரண பிரஜைகள் இருக்கிறோம், அமுக குழுக்கள் இருக்கிறோம், சிவில் சமூகங்கள் இருக்கிறோம், தன்னார்வ குழுக்கள் இருக்கிறோம். அப்ப இவங்கள் அரசியல்வாதிகளோட மட்டும் வரையறை செய்கிறது பொருத்தம் இல்லை, அதுவும் பிள்ளை. சர்வதேச முறைமைக்குள் அரசுகளின் நடத்தைகளை விவரிக்கும் ஓர் எண்ணக்கரு. இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். எண்ணக்கரு அல்லது ஒரு கற்கை என்று சொல்லி வருகின்ற போதும் நாங்கள் அந்த விவரிக்கிற எண்ணக்கருன்றது நாங்கள் ஒரு கற்கை பக்கம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பக்கம் கொண்டு போகிறோம். அதனால் இங்கே பொருத்தம் இல்லை. அதே நேரம் சர்வதேசத்தில் மட்டும்தானா அரசியல் இடம்பெறுகின்றது அல்லது அரசுகளுடைய நடத்தையை மட்டும்தானா விளக்குகின்றதுன்னு சொல்லி கேட்டால் கூட பிழை. அப்போ அந்த கூற்றெல்லாம் பிழையான கூற்றுக்கள். விளங்குதானே? சர்வதேச முறைமைக்குள் அவங்க எதை சொல்ல வராங்க? அரசுகளின் நடத்தைகளை சொல்ல வராங்களே தவிர அங்கே சமூகத்தை பற்றி பேச வரலையே. அப்படி பார்த்தாலும் அந்த கூற்று பிழை. எண்ணக்கரு என்று சொல்வதால் அது ஸ்டடிங் பொலிட்டிக்ஸ் பக்கம் போகிறதால அதுக்கும் பிழை. ரைட். 5வது கூற்று நாங்கள் சொன்ன மாதிரி சமூகம் பூராகவும் அரசியல் இடம்பெறுகின்றது என்பதை குறிக்கின்றது. சரி, இதில் எல்லாரும் உடன்படுறீங்க தானே? முதலாவது கேள்வியில் வினா இலக்கம் 1 உடன்படுறீங்க தானே? ஓகே. இப்ப 2வது கேள்வியில் அவங்க என்ன பிழையாக கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அரசியல் என்பது அரசு மற்றும் மக்களுக்கு இடையில் நிலவும் ஒரு தொடர்பு துறை. சரி, எங்களுக்கு வடிவா விளங்குது. டொப்ல அரசியல் இருக்குது, அரசு இருக்குது,
அடுத்த லேயரில் மக்கள் இருக்கிறாங்க, ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறாங்க. எனவே வட்டம் பூராகவும் சமூகம் பூராகவும் அரசியல் இடம்பெறுகின்றது. அது சரி. அது சரி என்று சொன்னால் எம்சிக்யூ செய்யக்குள்ளே முதலாவது கூற்று சரி என்று சொன்னால் கான்ஃபிடென்ட்டாக இது சரி என்று நீங்கள் நினைச்சிட்டீங்கன்றா பிள்ளைகள், ஃபைனல் எக்ஸாமில் தயவு செய்து மற்ற 4 கூற்றுக்களையும் வாசிக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த நேரம் நீங்கள் குருவினாவுக்கு கொண்டு போய் பயன்படுத்தலாம். விளங்குதான் நான் சொல்கிறது? சரி என்று நினைப்பவர்கள் மட்டும். சில வேளைகளில் மயக்கமாக தெளிவில்லாமல் இருக்கிறார்கள், நீங்கள் வாசித்து தான் ஆக வேண்டியதாக இருக்கும். சரி, 2வது கூட்டை வந்து பாருங்க. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாகும். ஏன் பிள்ளை இங்கே மாத்திரம் வரையறுக்கப்பட்டு மாத்திரம் வரையறுக்கப்பட்டு அப்படின்னா என்ன சொல்ல வாரீங்க? அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு மாத்திரம் இப்ப மாத்திரம் என்ற சொல் வாரத்தால பிள்ளைன்றீங்களா? ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் மட்டும் அப்படின்னு சொல்லி நடைபெறாது, மட்டுமே வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லி வராது தானே. அரசாங்கத்துல வந்து எல்லா விதமான செயல்பு நடைபெறதால மாத்திரம் வரையறுக்கப்பட்டதுன்னு வராது. சரி, அப்போ நான் உங்கள்ட்ட திரும்ப சொல்கிறேன் பிள்ளைகள். இப்போ நான் இந்த வீடியோ ஆன் பண்ணி அல்லது ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணி செய்கிறதுக்கு கவரேஜ் இஷ்யூ வரைக்கும் உங்களுக்கு கிளியராக விளங்காது. வாய்ஸாவது கிளியராக விளங்கணுன்றதுக்காக வேண்டியதான் நான் இப்படி பிடிப்பிக்கிறது. ரைட்? அப்போ அந்த வட்டத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வட்டம் ஒன்று வீட்டில் வரைஞ்சி பாருங்க. அரசாங்கம் எங்கே இருக்க போகுது? மேலுக்கு இருக்க போகுது. அப்போ மேல் மட்டத்தை மட்டும் சொல்கிறதால தான் பிள்ளை. 2வது, ஒரு சில ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிள்ளைகள் மட்டும் வரையறுக்கப்பட்டது என்ற சொல் வந்தா அது பிள்ளை என்று. அப்படியா? அப்படி யாரும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. ஆனால் மட்டும் வரையறுக்கப்பட்டது அல்லது மாத்திரம் என்ற சொற்கள் வருகின்ற போது அது பெருமளவுக்கு பிழையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதே தவிர 100% நீங்கள் பிழை என்று எடுத்துடக்கூடாது. சரியா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகராட்சியில் வளர்ந்த சொத்துடைய ஆண்கள் மாத்திரமே அல்லது மட்டுமே பிரஜைகள் எனும் அந்தஸ்தை பெற்றிருந்தனர். சரியா பிள்ளையா? சரி. இன்னொரு கூட்டி சொல்றேன். 1972 முதலாம் குடியரசு அரசியல் ஜாப்பில் தேசிய அரசு பேரவையின் ஊடாக மாத்திரமே மக்களின் சட்டாக்க இறைமை பிரயோகிக்கப்படும். சரியா பிள்ளையா? என்ன சத்தத்தை காணல கொஞ்சம். 1972 முதலாம் குடியரசு ஜாப்பில் தேசிய அரசு பேரவையின் ஊடாக மட்டுமே மக்களின் சட்டாக்க இறைமை பிரயோகிக்கப்படும். பிழை என்று சொன்னால் சொல்லுங்க. ஏன் பிழை என்று சொல்லி? ஏன் பிழை என்று சொல்லுங்க. பிழை என்று சொல்றீங்கன்னா காரணம் இருக்கும் தானேம்மா? ஏன், என்ன காரணம்? ஜாபுகள் படிக்கலையா இன்னும்? நான் உங்களுக்கு இதை ஏன் சொல்றேன் சொல்லுங்க. என்னண்டா, எங்களுக்கு ஸ்கூல்ல கிளாஸ் நடக்கிறதில்ல சார். ஃபர்ஸ்ட் இயர்க்குல இருந்து இந்த செகண்ட் இயர் வரைக்கும் கிளாஸ் நடக்கிறதில்ல. ஓகே, உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னு சொன்னால் அனுப்பலாம். நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு, இப்போ ரெக்கார்டிங்கில் போய் தானே இருக்குமா, இது முடிஞ்சதுக்கு பிறகு கேளுங்களா? ஓகே. இப்போ நானே ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன்னா, மட்டும் மாத்திரம் என்று வந்தால் பிள்ளை என்று எடுத்துக்கூடாது. இப்போ 72ஆம் ஆண்டு ஜாப்பில் தேசிய அரசு பேரவை இறைமை கொண்ட நிறுவனம் தானே. அப்போ அது பாரு மட்டும் தானே சட்டாக்க இறைமை பிரயோகிப்பார். அப்போ அங்கே மட்டும் என்று வருகின்ற போது சரி. சில ஆண்கள் மட்டுமன்று சொல்லி வருகின்ற போது சரி. அப்போ மட்டுமன்று வருகின்ற இடத்த பிழை என்று மட்டும் நினைக்கிறாங்க, சரியாகவும் வரலாம். சரியானே? ரைட். பாருங்க, அதில் 3வது கூற்று அரசு மற்றும் அரசாங்கம் தொடர்பான கற்கைத்துறையாகும். ஏன் அந்த கூற்று பிழை? 2வதுல 3வது கூற்று என் பிள்ளை எடுத்துங்க. கற்கைத்துறை என்பது அது எதை குறிக்கும்? ஓகே, அப்ப பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அது பொலிட்டிக்கல் சயின்ஸ், அது அரசியல் விஞ்ஞானத்தை குறிக்கும். 4வது பாருங்க, பொதுக்கொள்கை அமுலாக்கத்துடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டது. பொதுக்கொள்கை அமுலாக்கம் மட்டும்தானா அரசியல்னு சொல்லி பார்த்தால் இல்லை.
ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க பாடப்பரப்புக்குள்ள உழவோ விடயம் இருக்குது. அப்போ இது மட்டும் இல்லை. எனவே 5வது கூட்டம் வந்து பாருங்க பிள்ளைகள், ஆன்மீக வாழ்க்கை, பரம்பரை இப்படியான சொற்கள் வந்தால் அது பிழை. ரைட். அப்போ 5வது கூட்டம் பிழை. ரைட். அடுத்து என்ன கேள்வி பார்த்தோம்? 7வது கேள்வி பார்த்தோம். 7வது கேள்வி வந்து பாருங்க, அரசியல் என்பது பொது நிர்வாகம் தொடர்பான விடயங்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டதாகும். 2வது கேள்வியில 4வது கூற்றத்தான் 7வது கேள்வியினுடைய 1வது கூற்றாக மாத்திருக்காங்க. விளங்குதா உங்களுக்கு? அதே மாதிரி பாருங்க, எப்போதும் சமூக நலனுடன் தொடர்புடையதாகும். ஏன் அந்த கூற்று பிழை? சமூக நலனுடன் மாத்திரம் தொடர்புடையதாக எப்போதும் சமூக நலனுடன் வராது சார். ஏன் அரசியல் என்பது எப்போதும் சமூக நலனுடன் இருக்காதுன்னு ஏன் சொல்றீங்க? உதாரணம் சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்ச பிள்ளைகள் யாராவது. சில சமயம் அரசியலுக்கு இடையிலான பிரச்சனை வரும். அரசியல் எத்தனையோ கட்சிகள், அதுக்கப்புறம் அதுக்கு அமுக்க நிறைய நிறுவனங்கள், நிறைய பேர் வாரினாம். அப்ப அந்த ரீதியா பார்க்க அரசு வந்து தனக்கு ஏற்ற ஒரு இதுவையும் பார்த்து கொண்டுதான் இருக்குமே இல்லையா, அதையும் பார்க்கும், சமூக நலனையும் பார்க்கும். சமூக நலனை மட்டும் பார்க்கறது என்று சொல்லி அரசியல் இல்லை. ரைட். வேற விஷயங்கள் ஏதாவது, விளக்கங்கள் ஏதாவது இருக்குதா? சமூக நலனுடன் தொடர்புடைய சொல்லுங்க. வெரி குட். ஒரு ஆள். ரைட். ஓகே. ஒரு ஆள் சொல்லித்தாங்க விடை. அரசியலில் அரசு மக்களுக்காக பொதுப்பணிகளை நிறைவேற்றுகின்ற நிறுவனமாக மாத்திரம் அன்றி, யார் ஒரு லேடி சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, சில வேளைகளில் அரசு பலாத்கார அதிகாரத்தை வெளிப்படையாகவே பிரயோகிக்கும். உதாரணமாக ஊரடங்கு சட்டங்கள், அவசர கால சட்டங்களை கொண்டு வந்து எங்களுக்கு விருப்பமில்லாத, எங்களுக்கு நலனை தராத அப்படியான விடயங்களை கூட அரசாங்கம் மீது திணிக்கக்கூடிய நிறுவனம். ஏன்னா கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் போன்றவர்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வெளிப்படையாகவே பலாத்கார அதிகாரத்தை திணிப்பதற்காக தங்களுக்குள்ள நிறைய அதிகார நிறுவனங்களை உருவாக்கி வச்சுக்கு. அப்போ அரசு எந்த நேரமும் சமூக நலனைத்தான் வழங்கும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரைட். அப்போ அந்த கூட்டும் போல. அடுத்தது வந்து பாருங்க, தேர்தல் செயல்முறைகளுடன் வரையறுக்கப்பட்டதாகும். அதுவும் வராது. ஏன் தேர்தல் மட்டும்தான் அரசியல் இடம்பெறுவதென்று இல்லை, அதுவும் ஒரு அங்கம். பிரஜைகள் மத்தியில் நிலவும் ஒரு சமூக பிரயோகம், அது ஆன்சர் கண்டுபிடித்தோம். 5வது சமூகத்தின் தார்மீக விழுமியங்களை கற்பதுடன் தொடர்புடையது. கற்பது என்று சொன்னாலே அது அரசியல் அல்ல. 2வது சமூகத்தின் தார்மீக விடயம் என்றது ஒழுக்கம் சார்ந்த அப்படியான விடயங்களை சொல்கின்றார்கள். எனவே அது அந்த கூற்று பிழை. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 2வதுல ஆன்மீக வாழ்க்கை தொடர்பாக பேசுகிறாங்க, அது பிள்ளை. இங்கே அதே மாதிரி தார்மீக விழுமியம் பற்றி பேசுகிறாங்க. அப்போ அங்கேயும் 5வது கூற்று தேவையில்லாத ஒரு கூற்று, இங்கேயும் ஒரு கூற்று தேவையில்லாத கூற்றை கொண்டு வந்து பிள்ளையாக மாற்றிருக்கிறாங்க. விளங்குதானே? அடுத்தது வந்து பாருங்க, 14வதுல அரசியல் செய்வது, டூயிங் பொலிட்டிக்ஸ். அதில் வந்து பாருங்க, 1வது பிரஜைகள் ஆன்மீக வாழ்வினை கொண்டு நடத்த உதவுகின்றது. இதைத்தான் நாம சொன்னோம். இப்போ 2வது வினாவினுடைய 5வது கூற்று வாசிங்க பாப்போம். யாராவது 2வது வினாவினுடைய 5வது கூற்று. ஆன்மீக வாழ்க்கையினை முகாமை செய்வதுடன் தொடர்புடையதாகும். 14வதனுடைய 1வது கூற்று அதுதானே, ஆன்மீக வாழ்வினை கொண்டு நடத்த உதவுகின்றது. நான் சொன்னேன் தானே பிள்ளைகள், உங்களுக்கு ஏற்கனவே பிழையாக மாற்றுகின்ற கூற்றுக்களை கூட அவர்கள் மாற்றவில்லை. ஏனென்றா பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, பாஸ் பேப்பர் செஞ்சிருப்பாங்க, பயிற்சி எடுத்திருப்பாங்க, அதே துணியில் பிள்ளைகளுக்கு வினாப்பத்திரத்தை கொடுக்கணும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு அடுத்தடுத்த வருஷங்கள்லையும் அவர்கள் வினாக்களை எடுக்கிறாங்க. நாங்கள் அதை விட்டு போட்டு எங்கேயோ இருந்து வருகின்ற கேள்வி பேப்பர்களையும் யாருன்னு தெரியாதாக்கிற வினாப்பத்திரங்களையும் எடுத்து அவங்களுடைய மூளைக்கு போடுகின்ற வினாக்களுக்கு நாங்கள் விடையை தேடிக்கொண்டு தேவையில்லாத விடயங்களை கற்றுக்கொள்வதால் உங்களோட நேரமும் விரயமாகும், உங்களோட ரிசல்ட்ஸும் குறையும். இதான் நடக்குது. சரி, போராட்ட இயக்கங்களில் இணைந்து கொள்வதனை உள்ளடக்குவதில்லை என்று சொல்றாங்க. டூயிங் பொலிட்டிக்ஸில் அதெல்லாம் வரும், என்ன போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் வரும். தேர்தல்களில் வாக்களிப்பதுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ அரசியலில் நிறைய விடயங்கள் இடம்பெறும், அதில் ஒன்று தேர்தல். இவங்க மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றது பிழை. 4வது ஆன்சர், பிரஜைகளுக்கு இடையில் காணப்படும் ஒரு சமூக பிரயோகம், அது சரி. கட்சி அரசியலுடன் தொடர்புடைய செயற்பாடுகளுடன் வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்போ அரசியல் கட்சிகள் மட்டும்தான் அரசியலில் ஈடுபடுகின்றது என்று சொல்லிக்கிட்டால் இல்லை, எல்லாருமே ஈடுபடுகின்றார்கள். அரசியல் கட்சி இல்லாத ஆர்வமுள்ள பிரச்சனைகள் இருப்பாங்க, அமுக குழுக்கள் இருக்கும், சிவில் சமூகங்கள் இருக்கும். எனவே அந்த குற்றம் பிள்ளை. 27வது ஆன்சரும் என்ன, அரசியல் என்பது
ஏன்னா 27வது ஆன்சர் வந்து அரசியல் என்பது என்ன சொல்றாங்க, என்ன விடை? சமூக வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் காணப்படும். எல்லா இடங்கள்லையும் காணப்படுகின்றது. அப்போ எங்களுக்கு அந்த விஷயம் வடிவாக தெரியும். அப்போ அந்த வட்டத்தை பற்றி அவங்க முழுமையான இடங்களில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது 2023ஆம் ஆண்டு 1வது கேள்வி. பிள்ளையான கூட்டுகளை வந்து பாருங்கள், மரணத்துக்கு பின்னரான வாழ்க்கையுடன் தொடர்பு பட்டதாகும். நீங்கள் அரசியலை அறிமுகம் செய்கின்ற போதே சொல்லியிருக்கணும், மனித வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை தவிர்க்க முடியாத ஓர் அம்சம் அரசியல். எனவே மரணத்துக்கு பிறகோ பிறப்புக்கு முன்னரோ அரசியல் பற்றி நாங்கள் பேசுவதில்லை. எனவே அந்த கூட்டு பிள்ளை. சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட செயற்பாடுகளுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாகும். நான் ஏற்கனவே கேட்டேன், அந்த எப்போதும் சமூக நலனுடன் தொடர்புடையது என்றால் அது சட்ட ரீதியாக செய்கின்ற விடயங்கள் பெருமளவு இருக்கும். சில வேளைகளில் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்களையும் அரசியல் உள்ளடக்கி காணப்படும். இல்லீகலான பல பொலிட்டிக்கல் சார்ந்த விடயங்களும் இடம்பெறும். அப்போ மட்டுப்படுத்தப்பட்டதாகும் என்று சொல்றது பிள்ளை. அரசாங்கத்தின் செயற்பாடுகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டது, அதுக்கும் பிள்ளை. ஏன்னா ஏன் சமூகத்தில் ஒரு டொப்பில் இருக்கிறத மட்டும் பேசுகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், பலாத்கார அதிகாரத்தினூடாக மாத்திரம் வெளிப்படுத்தப்படுகின்றது. பலாத்கார அதிகாரம் பற்றி பேசினவர் யாரு? இப்பதான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொன்னேன். பலாத்கார மேக்ஸ் வெபர், கால்மார்க்ஸ் வந்து பொருளாதார ரீதியாக பலம் கொண்ட வர்க்கம் ஏனைய வர்க்கங்களை அடக்கி ஆளும் கருவி அரசு என்று சொல்லுவார். மேக்ஸ் வெபர் தான் பலாத்கார அதிகாரத்தை வெளிப்படையாக பிரயோகிக்கும் கருவி நிறுவனம் அரசு என்று சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு விடயங்களையும் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ தான் நாங்கள் ஒரு ஹெடிங் முடிச்சிக்கோம். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் எடுத்திருக்கிறோம், ஒரு ஹெடிங் முடிச்சிருக்கிறோம். சரிதானே? இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த அரசியல்ன்றதுல வேற எதுவும் சந்தேகம் இல்லை. நாங்கள் 2வது தொகுதிக்குள்ள போவோம். நான் சொல்ற வினாக்களுக்கான ஆன்சரை போடுங்க. இந்த டெஸ்ட் பேஜில் திட்டத்தில் வினா இலக்கம் 6, சரியா பிள்ளைகள்? 2வது தொகுதிக்குள்ள போவோம். வினா இலக்கம் 6, அது மாதிரி வினா இலக்கம் 8, 6, 8, அது மாதிரி 10 நோட் பண்ணிக்கொள்ளுங்களா, வேகமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டியூட் இல்லாதாக்கள் கிளாஸில் தொடர்ச்சியாக ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் என்ன கண்டக்ட் பண்ணலாம், டியூட் உடனே அனுப்புவோம், நீங்கள் அடுத்த கிளாஸில் ஜாயின் ஆகலாம். 6, 8, 10, 15, 42, 54, 57, 3வது 4வது. சரியா? 3வது 4வது. கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா? 6வது 8, 10, 15, 42, 54, 57, 3வது 4வது. ரைட். இவ்வளவு வினாக்களும் அரசியல் விஞ்ஞானம் மற்றும் அரசியல் விஞ்ஞானத்துடன் தொடர்புடைய வினாக்கள். 2019ஆம் ஆண்டிலிருந்து பிள்ளைகள் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த வினாக்கள் தான் இவ்வளவும். எனவே அப்போ எங்களுக்கு தெரியணும், பிள்ளைகள் யாராவது எனக்கு நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணினீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிடலாம். நான் கிளாஸ் முடியத்தான் பார்ப்பேன். ரைட், இப்போ இதை பார்த்துக்கொள்ளுங்களா. ரெக்கார்டிங் இன்றைக்கு இப்போ தராதாக்களுக்கு வாங்காதாக்களுக்கு ரெக்கார்டிங் வேணும்னா தருவேன், அல்லது எங்களோட டெஸ்ட் கிளாஸினுடைய ரெக்கார்டிங்கை எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் தருவேன் நான். சரிதானே? ரைட். 2வது தொகுதி பொலிட்டிக்கல் சயின்ஸ். அரசியல் என்பது நடைமுறை பகுதி, அரசியல் விஞ்ஞானம் என்பது கோட்பாட்டு பகுதி. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கொள்ளணும், அரசியலை முறையாக கற்றுக்கொள்கின்ற பாடம்தான் அரசறிவியல். இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அரசியலை முறையாக கற்றுக்கொள்கின்ற பாடம் தான் என்னது? அரசியல் விஞ்ஞானம்னு சொல்லப்படும். ரைட். அந்த அடிப்படையில் இப்போ அரசியல் விஞ்ஞானம் என்று ஒரு கேள்வி எங்களுக்கு வார நேரம், பிரதானமாக அவர்கள் அரசியல் விஞ்ஞானத்துடன் தொடர்புடைய பல விடயங்களை கேட்டிருக்காங்க. உளவு கேள்விகளை நாங்கள் பார்க்குற நேரம் ஒரு பிரிவுக்குள்ள மட்டும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி அவர்கள் கேட்கவில்லை. அரசியலை விட அரசியல் விஞ்ஞானம் பற்றி ஆழமாக அறிவை உங்கள்கிட்ட எதிர்பார்க்காங்க. ஆனால் நாங்கள் இதை சிம்பிளாக விட எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சாதாரணமாக இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் சும்மா சொல்கிறேன், ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். சாதாரணமாக அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லி ஒரு 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 கேள்வி கேட்டால் இந்த ஸ்க்ரீனில் நான் டச் பண்ணுறது விளங்குதா பிள்ளைகள்?
ஓ சார். ஓ சார். சார் விளங்குது. சரி, இந்த கோடு ஒன்று படிக்க பாருங்க. அரசியல் விஞ்ஞானம்னு சொல்லி கேட்டால் இந்த டொப்பில் இருக்கிறது இந்த மேல் பகுதி ஆரம்ப காலப்பகுதி, சரியா, கிமு 4ஆம் நூற்றாண்டு. இந்த 2வது கோடு போடுறது 20ஆம் நூற்றாண்டு பகுதி, சரிதானே. இப்போ நாங்கள் எடுத்திருக்க வேண்டாம், ஆக கீழுக்கு இருக்கிறோம், ரைட். இந்த மேலுக்கு இருந்து கிரேக்கம் கிமு 4ஆம் நூற்றாண்டில் இருந்து பிள்ளைகள் இந்த இவ்வளவு காலம் பகுதியும் அரசியல் விஞ்ஞானம் எதிர்க்கில் எந்த விடயத்தில் கவனம் செலுத்தியிருக்கும் என்று சொன்னால், அல்லது அரசியல் சிந்தனையாளர்கள் அரசியலை எவ்வாறு பார்த்திருப்பாங்கன்னு சொன்னால் நெறிமுறை சார்ந்து பார்த்திருப்பாங்க. எப்போ கிறிஸ்துவுக்கு முன்னர் 4ஆம் நூற்றாண்டில் இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை. 20ஆம் நூற்றாண்டில் என்ன வந்துருமென்னு சொன்னால் பொலிட்டிக்ஸ் அரசியலில் விஞ்ஞானம் சார்ந்த விடயங்கள் வந்துடும், ரைட். அப்போ இந்த அறிகிற பகுதியில் இருந்து விளவும் வந்தும் விஞ்ஞானம் வந்துடும். இப்போ நாங்கள் எவ்வளோத்து இருக்கிறோம், நாங்கள் இவ்வளத்து தான் இருக்கிறோம்னு சொன்னால் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்தை படிக்கணும் என்று சொன்னால் எந்த விடயத்தை படிக்கிறேன்? இந்த மேலே இருக்கிற விடயத்தை மட்டும் படித்தால் போதுமா, அல்லது 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிற விடயத்தை படித்தா போதுமா? இரண்டையும் படிச்சேன். வெரி குட், இரண்டையும் படிக்கணும். அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னர் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து அரசறிவியல்ல கற்பிக்கப்பட்டு வந்த நெறிமுறை சார்ந்த விடயங்களையும் படிக்கணும். 20ஆம் நூற்றாண்டில் புதிதாக அரசியலில் இணைந்து கொண்ட விஞ்ஞானம் சார்ந்த விடயங்களையும் படிக்கின்ற போதுதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்றதை எங்களால் 100% என்ன செஞ்சு கொள்ளலாம், 100% என்ன செஞ்சு கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யணும்ன்றா இதுக்கான வினாக்களை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் எடுத்திருப்பாங்க. அப்படித்தானா வினாக்கள், பெருமளவு வினாக்கள் எடுத்திருப்பாங்க. ஒரு சில வினாக்கள் பொதுவான இலகுவான வினாக்களாக எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ பாருங்க, அந்த உங்களில் இருக்கிற வினா இலக்கம் 6, அரசியலை கற்பது என்பது என்ன விடயம்னு சொல்லுங்க. 5வது. அரசியலை கற்பது என்பது 5வது. 5வது விட. வேற விடைகள் இருக்குதா? மற்றங்களும் சொல்லலாம். 4வது விட. வேற விட வரும் இருந்தும். சரி, 3வது கொஞ்சம். சரி, அரசியலை கற்பது என்பது. இப்போ நான் உங்களுக்கு அரசியலை கற்பதுன்றது என்ன கேட்குறாங்க, அரசியல் விஞ்ஞானம். உடனே நீங்கள் முதலாவது விளங்கி கொள்ளணும் என்னது, அரசியலை கற்பது என்பது என்னதை கேட்குறாங்க, எதை கேட்குறாங்க, அரசியல் விஞ்ஞானத்தை பற்றி கேட்குறாங்க. அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸை கேட்குறாங்க. அது விளங்குதானே முதலாவது, ரைட். அப்படி விளங்குனால் இப்படி கேள்வி வந்தால் நான் சொன்னதானே, இப்போ ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டு மேலுக்கு கிமு 4ஆம் நூற்றாண்டு இங்கே 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு கோடு, 20ஆம் நூற்றாண்டுலேருந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்கும் ஒரு கோடு. இப்போ நாங்கள் பார்க்குற நேரம் எது ரெண்டையும் படிக்கணும், நெறிமுறை சார்ந்தும் படிக்கணும், விஞ்ஞானம் சார்ந்தும் படிக்கணும் என்ற ஐடியாவை பக்கத்தில் பேப்பரில் போட்டுக்கொள்ளுங்க. அது ரெண்டும் ஞாபகம் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஆளுக்கு ஒரு விட சொல்ல மாட்டீங்க. சரி, அது சரியா பிள்ளையான்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எப்போதும் நெறிமுறை சார் விசாரணைகளுடன் வரையறுக்கப்பட்டது. இப்போ அந்த கோடு போட்டு பார்ப்போம். திரும்பி சொல்லி காட்டுறேன் பாருங்க, சில கொஞ்சம் பேருக்கு விலங்கல்னு சொன்னால் சொல்லி காட்டுறேன் பாருங்களா. இப்போ இப்படித்தானே ஒரு கோடு போட சொன்னேன், இப்படி ஒரு கோடை போடுங்க. இப்போ நெறிமுறை சார்ந்த விடயம் எங்கள் பிள்ளைகள் இருக்குது, நாங்கள் வேற ஒரு கலரால் வரைஞ்சார். இப்போ இதில் தொடங்கி சும்மா சொல்கிறேன், இவ்வளவும் நெறிமுறை, சரியா. இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் அதில் விஞ்ஞானம் சேர்ந்தது, ரைட். நாங்கள் இப்போ படிக்கிறதா இருந்தால் இது ரெண்டையும் படிக்கத்தானே வேணும். எது ரெண்டையும், நெறிமுறை சார்ந்ததையும் படிக்கணும், விஞ்ஞானம் சார்ந்ததையும் படிக்கணும். இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இதை ஏற்றுக்கொள்றீங்களா? ரைட். அந்த அடிப்படையில் இந்த கூற்றை பாருங்க, எப்போதும் நெறிமுறை சார் விசாரணைகளுடன் வரையறுக்கப்பட்டது என்று சொன்னால் விசாரணை என்பது ஆய்வை குறிக்கும், சரிதானே. அப்ப நெறிமுறை எங்க இருந்து எங்க வரைக்கும், அல்லது எப்போது நெறிமுறை சார்ந்தது என்று அவங்க என்ன எதை சொல்லாம விடுறாங்க,
எதை பிள்ளைகள் சொல்லாமல் விடுறாங்க? அந்த 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 ஒரு கோட்டில் 2 பகுதி ஆரம்பத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை நெறிமுறை, அதுக்கு பிறகு விஞ்ஞானம் செய்கிறது. இன்று நாங்கள் 2ஐயும் படிக்கணும் என்றால் முதலாவது கூற்று எதை மட்டும் சொல்லுது? நெறிமுறையை மட்டும் சொல்லுது. அப்ப எதை சொல்லல? விஞ்ஞான ரீதியா. எனவே அந்த கூற்று பிள்ளை. விளங்குதா? ரைட். 2வது கூற்று வந்து பாருங்க, அதிகார போராட்டம் பற்றிய கற்கையுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டது. அதிகார போராட்டம் என்றது எதுக்குள்ள வரும்னு சொன்னால் அந்த 15, 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வந்தது. அதுக்கும் எதுக்குள்ள வரும்? ஆரம்ப காலத்திலாம் வரும். சரியா? நெறிமுறை சார்ந்த அம்சத்துக்காக வரும். அதிகாரத்தை, அதான் நவீன அரசறிவியலின் தந்தை யாரு பிள்ளை? நவீன அரசறிவியலின் தந்தை அரிஸ்டோட்டில். அரசறிவியலின் தந்தை யாரு? அரசறிவியலின் தந்தை அரிஸ்டோட்டில். அப்ப நான் கேட்ட கேள்வி என்ன? நவீன அரசியலின் தந்தை ஓகே, வெரி குட். மக்கியவழி. இப்படித்தான் நீங்க குருவினாவுக்கு விடை எழுதுவீங்க. கேள்வி ஏதோ கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விடை எழுதுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விடை எழுதுனீங்கன்னு சொன்னால் அது பிழை. அரசறிவியலின் தந்தை அரிஸ்டோட்டில், நவீன அரசறிவியலின் தந்தை மக்கியவழி. இந்த மக்கியவழி அதிகாரம் பற்றி அதிகமாக பேசுவார். அதிகாரம் என்று சொன்னால் என்ன? அதிகாரத்தை எவ்வாறு கைப்பற்றுவது, கைப்பற்றப்பட்ட அதிகாரத்தை எவ்வாறு பாதுகாப்பது, அதை எவ்வாறு விஸ்தரிப்பது, அதை எவ்வாறு கைமாறி பரிமாறிக்கொள்வது போன்ற பல விடயங்களை பேசினதால தான் அவரை நாங்கள் நவீன அரசறிவியலின் தந்தை என்று சொல்லி மத்திய காலத்தில் பேசினோம். அப்போ மத்திய காலம் என்பதும் எங்களுக்கு அந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு இடையில தானே வருது. அப்போ அந்த காலத்தில் வருகின்ற அதிகாரத்தை மட்டுமா நாங்கள் படிக்கிறோம் பொலிட்டிக்கல் சயின்ஸில்? இல்லை தானே? விளங்குதாம்மா நான் கதைக்கிறது? ரைட். 3வது பாருங்க, விஞ்ஞான ரீதியான பரிசீலனையுடன் மாத்திரம் அடையாளப்படுத்தப்படுகின்ற. இது ஏன் பிழை? நெறிமுறை சார்ந்த சொல்லல. அவர் 2 கைகள் இருக்கின்றா மனுஷன்ல. மனிதன் என்றா 2 கையையும் சொல்லணும் என்றால் ரூல் என்றா வலது கை மட்டும் என்றாலும் பிள்ளை, இடது கையும் மட்டும் என்றாலும் பிள்ளை. அப்ப என்ன சொல்லணும்? வலது கை மற்றும் இடது கை. அப்படி யோசிச்சு கொள்ளுங்களேன். முதலாவது நெறிமுறை சார் பிள்ளை என்று சொன்னால் 3வது விஞ்ஞான ரீதியான பரிசீலனை மட்டும் என்பதும் பிழை. இப்ப 4வது வந்து பாருங்க, இயற்கை சொல்லுங்க. அப்ப அவடത്തെ இலட்சியவாதம் வராதா? என்ன இலட்சியவாதம்? தத்துவம். இப்ப நீங்க எதை கேட்க வாரீங்கம்மா? நெறிமுறையும் உண்டா? நெறிமுறை என்றது வேற, இலட்சியம் தத்துவம் என்றது வேற. ஆனா நெறிமுறை என்ற பெரும் பரப்புக்குள்ள, தலைப்புக்குள்ள இருக்கின்ற ஒரு விடயம்தான் நீங்க சொல்லுகின்ற தத்துவமோ அல்லது என்னது என்ன சொன்னீங்க, இலட்சியமோ வரும். விளங்குதா? விளங்காட்டி சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்ப கை, ஒரு மனிதனுடைய கை என்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். கையில இருக்கிற ஒரு விரல் தான் பெருவிரல். இந்த கையில இருக்கிற ஒரு விரல் தான் சின்ன விரல், ஒன்று மோதிர விரல். நான் சொல்ற விஷயம் விளங்குதா? நெறிமுறை என்பது கை என்று நினைச்சால், தத்துவம் நீங்க சொல்லுகின்ற லட்சியம் எல்லாம் எங்க வரப்போன்றது? ஒவ்வொரு விரல் போன்றது. அப்ப விரலும் கையும் ஒன்றா? இல்லை. இப்ப நெறிமுறை என்றா என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா இப்படிமா நாம எக்ஸாம் செய்ய போறோம். பிரச்சனையில சொல்லித்தரேன், என்ன கூட டைம் தான் போகும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் அதுக்காக வேண்டிதான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் கிளாஸ் செய்கிறது என்னட்ட நீங்கள் படிக்கிறதா இருந்தால் டோட்டலாக கிளியர் பண்ணி தான் போவோம். ஒரு நாளைக்கு ஒரு முடிக்கலாது, ஒரு பகுதிக்கு முடிக்கலாம் போவோம். சில வேளைகளை மிக வேகமாகவும் படிச்சுட்டு முடிச்சிடுவோம். சந்தேகத்தோட கடந்து போகலாமா நாங்கள்? இல்லை தானே? சந்தேகத்தோட அடுத்த கேள்விக்கு நாங்கள் போகலாது. அப்போ அந்த அடிப்படையில் நெறிமுறை என்றதுக்குள்ளே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நெறிமுறை என்பதுக்குள்ளே நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்படும். உதாரணமாக தத்துவம், லட்சியம், ஒழுக்கம், அதே மாதிரி நெறி, நன்னெறி, அறம், இப்படியான விடயங்கள் எல்லாம் எங்க கற்பனை எல்லாம் எங்க வரும்? நெறிமுறைக்குள்ள வரும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சொல்லித்தான் நெறிமுறை.
விளங்குதா பிள்ளை? இப்போ உதாரணமாக நீங்கள் கேட்ட கேள்வியை இப்போ நான் மாறி கேட்குறேன்னு உங்கள்கிட்ட மெட்டாக்களும் பதில் சொல்லலாம். தத்துவார்த்த அணுகுமுறை என்ற ஒரு ஹெடிங் போட்டிருக்கீங்க தானே, இருக்கா இல்லையா? தத்துவார்த்த அணுகுமுறை. ஓ சார் அந்த தத்துவார்த்தம் என்ற சொல்ல தூக்கி போட்டு நீங்க அவரது நெறிமுறை அணுகுமுறை என்று படிக்க முடியுமா? முடியும். முடியுமா? முடியாது சார். முடியாது சார். ஏன் முடியாது? நெறிமுறைக்குள்ள நெறிமுறை தத்துவார்த்தம் நெறிமுறைக்குள்ள தான் விஷயம்தான் தத்துவம் தத்துவம். வருது. தத்துவார்த்தம். இப்ப நீங்க தத்துவார்த்த அணுகுமுறையில எதை மட்டும் படிக்க போறீங்க? தத்துவம் மட்டும்தான் படிக்க போறீங்க. ஆனா நெறிமுறை அணுகுமுறை என்ற ஒரு அணுகுமுறையே இல்லையே. ஏனென்றால் அது பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். உள்ளடக்கி ஒரு விரலுக்கு தானே மோதிரம் போடலாம், 5 விரலுக்கும் சேர்த்து மோதிரம் போடலுமா? இல்ல. இல்லை. அப்ப நெறிமுறை என்றது ஒரு பெரிய ஒரு தொகுதி. தத்துவம், ஒழுக்கம், கற்பனை, இலட்சியம், நேர்மை, நன்னெறி, இப்படியான விடயங்களை இலட்சிய ரீதியாக பார்க்கின்ற ஒரு பெரும் பரப்பு தான் நெறிமுறை. அந்த நெறிமுறைக்கு ஒரு விடயம் தான் நீங்க சொல்லுங்க இலட்சியமோ தத்துவமோ வரும். இது விளங்குதா? இது விளங்கி தமிழில் விளங்குனா தான் அடுத்த பகுதி போகணும், இல்லாட்டி போக மாட்டோம். லைன் வாசிச்சேன் ம் சார். சொல்லுங்க. கைட்ல ஒரு லைன் வாசிச்சேன், அதான் கேட்டேன். வாசிக்கவாத எங்க இருக்குது? கைட்ல இருக்குதா? வாசிங்க. கைட்ல. ஓ, தற்கால அரசியலில் நாம் மேற்குறிப்பிட்ட இலட்சியவாத மற்றும் விஞ்ஞானபூர்வம் என்ற இரு அணுகுமுறைகளும் பயன்படுத்தப்படும். சரிதானேம்மா? இப்ப தற்காலன்றது இப்ப 21ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டுல நாங்கள் இருந்து அணுகுமுறைகளை படிக்கிற நேரம் நீங்க எதை படிக்கிறீங்க? இந்த 2 வகையான அணுகுமுறைகளையும் படிக்கிறீங்க. திரும்ப வாசிங்க அதை. தற்கால அரசியலில் நாம் மேற்குறிப்பிட்ட இலட்சியவாத மற்றும் விஞ்ஞானபூர்வம் என்ற இரு அணுகுமுறைகளும் பயன்படுத்தப்படும். அப்ப அவங்க அணுகுமுறைகளை வச்சு சொல்றாங்க. அணுகுமுறைகளை மட்டும் வச்சு சொல்றாங்க. சரியா? கைட்ல இருக்கிறது 100% சரி என்று நினைக்காதீங்க. கைட்ல நிறைய பிழைகள் இருக்குது, குளறுபடிகள் இருக்குது. இன்னொரு விடயம் இன்னொன்று சொல்லிக்கொள்றேன் நான் உங்கள்கிட்ட. பிள்ளைகள் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி, என்ன பேர் அது? ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி. அது யாருக்கு வழிகாட்டியாம்? ஆசிரியர். உங்களுக்கு இல்லை. டிரெக்டா நீங்க அதை எடுக்க போகக்கூடாது. 2வது விஷயம், கைட்ல இருக்கிறத விளங்கி கொள்றது நாங்க விளங்கி கொண்டு தான் உங்களுக்கு படிப்பிக்கணும். நீங்க அதை விளங்கி கொள்ள போகல, இப்படித்தான் பிள்ளையா விளங்கி கொள்ளுவீங்க. இப்போ நான் அதை எங்கட பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்க நேரம் நான் சரியாக தான் படிப்பேன். அதில் பிழை இருக்கலாம், சில வேளை டிரான்ஸ்லேட் பண்ணதில் சொற்பிரயோகங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியும் தானே, சிங்கள மீடியத்தில் எடுத்து தானே எங்களுக்கு தமிழ் மீடியத்தில் எல்லாமே மாற்றம் செய்யப்படுது, வினாக்கள் தொடக்கம் எல்லாமே. எனவே மொழிபெயர்ப்பில் வருகின்ற பிழையாக இருக்கலாம். நீங்கள் விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, சரி பிள்ளைன்னு சொல்லி. ஒரு சில விஷயம் இல்லை, பல விடயங்கள் எங்களோட ஆசிரியர் உரைப்பு வழிகாட்டில் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பேப்பர் மார்க்கிங்கில் வருகின்ற டீச்சர்ஸ் குறை கூறிக்கொண்டே போவாங்க. அது இனி அடுத்த சிலபஸ் மாறுற நேரம் தான் சரி செய்யப்படும். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துகின்ற புள்ளி திட்டம், பாஸ் பேப்பர் வாங்குவாங்க தானே பிள்ளைகள் கடையில், பாஸ் பேப்பர். அந்த பாஸ் பேப்பரில் பேப்பர் மார்க்கிங்கில் நாங்கள் மேற்கொள்கின்ற திருத்தங்கள் எல்லாம் இருக்காது. 2வது சில டீச்சர்ஸ் நினைக்கிறது பாஸ் பேப்பரில் இருக்கிற விட அவ்வளவுத்தையுமே பிள்ளைகள் எழுதணும்னு சொல்லி. அப்படி யோசிக்காதீங்க. அந்த புள்ளித்திட்டம் ஆசிரியர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தரப்படுதே தவிர அதில் இருக்கிற அவ்வளவும் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் போடணும்னு சொன்னால் பிள்ளைகள் அப்படி எழுத மாட்டாங்க. சில வேளை பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியாத ஒரு சார் பேப்பர் திருத்த வரலாம் தானே. வேறு ஒரு ஹிஸ்ட்ரி படிப்பிக்கிற சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பிச்சு போட்டு வந்தார் என்றால் அவருக்கு உதவியாக இருக்கணும்னு சொன்னால் பாஸ் பேப்பர் அந்த ஸ்கீம் கொடுக்குறது. அதையே நீங்கள் சில ஃபோட்டோ காப்பி அடித்து வச்சுக்கொண்டு அவ்வளவும் படிக்கணுமெல்லாம் யோசிப்பீங்க. அதெல்லாம் பிழையான வழிகாட்டல்கள். சரியாம்மா? நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் செய்ய போவோம். ரைட், இது விளங்குதானே? அப்போ அந்த கேள்வி முடிஞ்ச அரசியலை கேட்டல். இப்போ என்ன விடை இதுக்கு? 6வதுக்கு என்ன விடை? விஞ்ஞானம் மற்றும் 5வது. இப்போ ஏன் 5வது வருதுன்னு சொல்லுங்க. நான் அந்த கீறிக்காட்டின கோட்டின் படி 2 வருது. இது விளங்குதானே உங்களுக்கு? ரைட். இப்போ அடுத்த 8வது கேள்வி வந்து பாருங்க. 8வது கேள்வி என்ன? அரசியலை கற்பது என்பது. இதுக்கு என்ன ஆன்சர்? அரசியலை கற்பது என்பது.
அந்த 6வது கேள்வியை நோட் பண்ணித்தீங்களா பிள்ளைகள், எத்தனையாம் ஆண்டு வந்ததுன்னு சொல்லி? அரசியலை கற்பது என்பது 2019ஆம் ஆண்டு 2வது கேள்வி. எது வினா இலக்கம் 6ஆக பார்த்தோம் தானே, அது 2019ஆம் ஆண்டு 2வது கேள்வி. இப்போ பார்க்குற 8வது கேள்வி வந்து அரசியலை கற்பது என்பது 2020ஆம் ஆண்டு 2வது கேள்வி. என்ன விட சொன்னீங்க? என்ன கேள்வி சொன்னீங்க? என்ன விட சொன்னீங்க? நான்காவது. மற்றாக்களும் கதைக்கணும். இதில் நாங்கள் நான் ஏன் குறைய பேர் எடுக்கிறேன்னு சொன்னால் 25 பேருக்குள்ள மேக்சிமமே எடுப்பேன். நான் ஒரு குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். வெரி குட். 2 பதில் வருமெண்டா எங்களுக்குள்ள குழப்பம் இருக்குது. அப்போ நாங்கள் சரி செய்யத்தான் நான் இருக்கிறேன். சரி பாருங்க, தத்துவார்த்த ஒப்பீட்டு அணுகுமுறையுடன் வரையறுக்கப்பட்டதாகும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கிற நேரம் இது 2 தானா இருக்குமாம். எது 2? தத்துவார்த்த அணுகுமுறையும் ஒப்பீட்டு அணுகுமுறையும் இருக்குமாம். இது 2ஐயும் படிக்கிறதானாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏற்றுக்கொள்ளலாமா? சரியா, அந்த கூட்டு ஏற்றுக்கொள்ளலாது. 2வது பாருங்க, அனுபவ ரீதியான கற்கைகளை நிராகரிக்கின்றது. யாராவது கட்டிக்காரமானவர் எனக்கு சொல்லுங்க, அனுபவ ரீதியான கற்கை என்றது என்ன? நடைமுறை அரசு இப்ப நடந்து கொண்டிருக்கிற அரசியலை வந்து கற்கிறது. நடத்தைவாதம். மேத்ரா பிள்ளையா சொல்லித்தீங்க, இருக்கட்டும். நெறிமுறை சார் அரசியல். நெறிமுறை சார் அரசியல் பிள்ளை. விஞ்ஞான ரீதியா ஆதாரங்கள் சொல்லுறது சார். விலங்குல விஞ்ஞான ரீதியா ஆதாரங்கள் சொல்லுறது சார். சிவா ஜெயன் சொன்னது மட்டும்தான் சரி. ரைட். இப்போ பாருங்க, தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கேள்வியை ஏன் நிறைய பிள்ளை எடுத்தாங்கன்னு சொன்னால், டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு அனுபவ ரீதியான ஆய்வுன்றதை சொல்லிக் கொடுக்கல, அனுபவம்ன்றதை சொல்லிக் கொடுக்கல. அனுபவம் என்றது பிள்ளைகள் உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அனுபவம் என்றது என்ன? உண்மை. உண்மை என்றது மாறாது. அனுபவம் என்றா என்ன? அது இப்படி நடந்தால் அது இப்படித்தான் நடக்கும், இது இப்படி இருந்தால் அது அப்படி நடக்கும், அதில் ஒரு மாற்றமே வராது. அனுபவ ரீதியான கற்கை என்றதுக்கிட்ட நீங்கள் அந்த பிரேக்கெட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது அனுபவம் என்ற சொல்ல தூக்கி போட்டு அடுத்து என்ன சொல்ல போடலாம்? சிவஜெயன் சொன்ன மாதிரி விஞ்ஞானம் என்ற சொல்ல போட்டு பாருங்க. விஞ்ஞான ரீதியான கற்கைகளை நிராகரிக்கின்றது என்ற அந்த கூட்டு வருமா? நம்மட அந்த கோடு போட்டு பார்க்கறதன் படி வருமா? நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? அனுபவம் என்ற சொல்லுக்கு பதிலாக எந்த சொல்ல நீங்க போடணும்? விஞ்ஞானம் என்ற சொல்ல போடுங்க. இப்ப நான் கேட்கிறேன், விஞ்ஞானம் பற்றிய விடயங்களை படிக்கிறோமா இல்லையா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு படிக்கிறோமா இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க கூற்று என்ன சொல்லுது? படிக்கலன்னு சொல்லுது, நிராகரிக்குதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த கூற்று இப்ப உங்களுக்கு விளங்காத விஷயம் என்ன தெரியுமா? அனுபவம் என்றதுக்கு எப்படி விஞ்ஞானம் வரும்ன்றதான் உங்களோட கேள்வி. அனுபவம் என்பதுக்கு அனுபவம் என்றது ஏன் விஞ்ஞானம் சொல்றோம்னு சொன்னால், இருக்கிறத இருக்கிற மாதிரிதான் சொல்லும். சரிதானே? அனுபவம் என்பது உண்மை, காரண காரியத்தின் அடிப்படையில் விளக்கக்கூடியது, எங்கும் எப்போதும் ஒரே முடிவை தரும். ஒரு உதாரணம் சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஒட்சிசன் என்றதுல குறியீடு என்ன? O2. சரி, மனிதன் சுவாசிப்பது எதை? ஆக்சிஜன். எங்க சுவாசிக்கிறது? மனிதன் விண்வெளிக்கு போனாலும் எதை சுவாசிக்கணும்? ஆக்சிஜனை தான். அமெரிக்காவுக்கு போனாலும் அதுதான் சுவாசிக்கணும். கடலுக்கு அடியில் போனாலும் ஆக்சிஜனை தான் சுவாசிக்கணும். இதைத்தான் சுவாசிக்கணும் என்பதை விஞ்ஞானம் ஆதாரபூர்வமாக என்ன செஞ்சிருக்கும் என்றால் நிரூபிச்சிருக்கும். அவ்வாறு உண்மைத்தன்மை, அதாவது மாறாத ஒரு தன்மையை வெளிப்படுத்துவதால தான் நாங்கள் அதை அனுபவ ரீதியான கற்கைன்னு சொல்றோம். சரியா? நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த தத்துவவியலாளர்கள் நீண்ட காலமாக அவர்கள் அனுபவித்து சொன்ன விடயங்கள்னு சொல்லி, அது இல்லை, காரணகாரி அடிப்படையில் விளக்குவதுதான் இந்த விஞ்ஞானமாக இருக்கும். காபனீரொட்சைட்டா நாங்கள் வெளியிடுவது காபனீரொட்சைட் தான், எங்கே போனாலும் அதுதான், அதில் ஒரு மாற்றமும் இருக்காது. உண்மையான தரவுகளை அல்லது உண்மையான விடயங்களை காரணகாரி அடிப்படையில் விளக்குவதுதான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் சார்ந்த விடயங்களை தான் இவங்க அனுபவ ரீதியான ஆய்வுன்னு சொல்றாங்க. சரியா? 3வது பாருங்க, பண்புசார் தரவுகளுக்கு குறைந்த முக்கியத்துவத்தை வழங்குகிறது. இது என்ன? பண்புசார்ன்றது என்ன பிள்ளைகள்?
பண்புசார்ன்றது என்ன? ம் பண்பை குறித்து அரசியல் கட்சி விலங்கல்ல பண்போன்ற குறி அரசியல் கட்சி இல்ல பிள்ளை. என்னம்மா நீங்க வேற வேற விடையெல்லாம் சொல்றீங்க? அரசியல் ஆ பண்புசார்ன்றது என்னத்தை குறிக்குது? நெறிமுறை சார். பண்புசார்ன்றது எதை குறிக்குது? ரைட், வெரி குட். ஒரு அளவு பதில் சொல்லித்தீங்க. சரி, இப்போ இதில் நான் 2 பிரிவாக பிரிச்சிருக்கேன். இது விளங்குதா உங்களுக்கு? இது விளங்குதா? சரி, இதில் இந்த ஜெலோவா குறிச்சிருக்கிற பகுதியை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், என்ன வகையான பார்வைன்னு சொல்கிறோம். அவ்வளவு காலமும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் அரசியலில் முதன்மை பெற்றது நெறிமுறை சார்ந்தது. இந்த இருக்கிற இடையில 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எது முதன்மை பெற்றதுன்னு சொல்கிறோம் என்றால் விஞ்ஞானம் முதன்மை பெற்றதுன்னு சொல்கிறோம். சரிதானே? இப்போ இந்த நெறிமுறை சார்ந்த பார்வை என்ற ஒரு விஷயம் இருக்குதானே, அந்த நெறிமுறை என்றதுக்குள்ள அல்லது நெறிமுறை என்ற ஒரு விடயத்துக்கு பகரமாக சொல்லுகின்ற ஒரு சொல்லுத்தான் பண்பு. விஞ்ஞானம் உண்மையான விடயத்தை தானே ஆய்வு செய்யும், உண்மையான தரவை தானே சொல்லும், அது மாற்றம் அடையாது. பண்பு என்றது எப்படி இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி நெறிமுறையுடன் தொடர்புடைய ஒரு விடயம் தான் என்ன? பண்பாக இருக்கும். பண்புசார் ஆய்வு இந்த இருக்கிற பகுதிக்குள்ளதான் காணப்படும். பண்புசார் ஆய்வுன்றது நெறிமுறையுடன் இருந்திருக்கும். இப்ப இவங்க என்ன தரவுல சொல்றாங்க? பண்புசார் தரவுகளுக்கு குறைந்த முக்கியத்துவத்தை வழங்குதாம். கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன விடயங்கள்ல முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும்? நெறிமுறை தானே. நெறிமுறை என்றதுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? பண்பு சார்ந்த விடயம். இப்ப கிட்டத்தட்ட இங்கால 19 நூற்றாண்டு, அங்கால 4 நூற்றாண்டு, 2300 ஆண்டுகளாக அரசறிவியல்ல முதன்மை பெற்ற ஒரு விடயம் என்ன? நெறிமுறை. நெறிமுறை முதன்மை பெற்றிருக்கேன்னு சொன்னால் அதுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? பண்புசார். இவங்க பண்புசார் தரவு தானே உண்மையா முக்கியத்துவம் பெற்றிருக்கும் அதிக அளவு காலம். அரசறிவியல்ல அதிக அளவு காலம். ஆனா அந்த கூற்று என்ன சொல்லுது பிள்ளை? குறைந்த முக்கியத்துவத்தை வழங்குகின்றது. அதனாலதான் இந்த கூற்று பிள்ளை. இந்த விஞ்ஞான ரீதியானது வந்தா சரிதானே பிள்ளைங்கள? இல்லையா? விஞ்ஞான ரீதியான தரவுகள் குறைந்த முக்கியத்துவத்தை வழங்குகின்றது. ஓமா சரி. நீங்க ஏன் விஞ்ஞான ரீதியான விடயங்கள் குறைந்த முக்கியத்துவம் சொல்றோம்? அது 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இப்பதான் வந்தது. விளங்குதா? இப்பதான் வந்தது. ஆனா இது மிக நீண்ட காலமாக இருந்ததை இவங்க குறைந்த முக்கியத்துவம் என்று சொல்றதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கோடை போட்டு 2ஆ பிரிச்சு மேல் பக்கம் எழுதி கொள்ளணும். என்னன்னு சொல்லி நெறிமுறை, அதுக்கு பிறகு விஞ்ஞானம். நெறிமுறைக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு சொல்ல என்ன? அனுபவம். இந்த நெறிமுறை பக்கத்துல பண்பு சார் போடணும், விஞ்ஞானத்தை பக்கத்துல அனுபவம் போடணும். அது 2ஐயும் போட்டு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு புள்ள வராது. 4வது விடைய பாருங்க. நடைமுறை அரசியலில் ஈடுபடுவதிலிருந்து வேறுபட்ட. எஸ், டூயிங் பொலிட்டிக்ஸ் வேறு, ஸ்டடிங் பொலிட்டிக்ஸ் வேறு. சரியா பிள்ளைகள்? அப்ப என்ன விடை இதுக்கு? 4வது விடை. 5வது ஏன் பிள்ளை? நெறிமுறை தத்துவங்களை நிராகரிக்கின்ற. நெறிமுறை தத்துவங்களை நிராகரிக்குமா? ஏன் நிராகரிக்காது? கிமு 4ஆம் நூற்றாண்டில இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை அரசியல்ல தனியே இருந்து வந்தாலாரு நெறிமுறை. எனவே நெறிமுறை தத்துவங்களை இவங்க நிராகரிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்ப பாருங்க, இந்த கேள்வி 8வது கேள்வியில நிறைய பிள்ளைகள் ஃபைனல் எக்ஸாம்ல பிழை எடுத்தாங்க. என்ன காரணமாக இருக்கும் பிழை எடுத்ததுக்கு? பல மாணவர்கள் பிழை எடுத்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அனுபவ ரீதியான அந்த சொல்லுக்கு அனுபவ ரீதியான என்றதுக்கும் பண்புசார் என்றதுக்கும் மாணவர்களுக்கு பொருள் தெரியவில்லை. சரியா பிள்ளையா நான் சொல்றது? சரி சார். இந்த காரணத்தால தான் நிறைய மாணவர்கள் பிழை எடுத்தாங்க. பண்பு என்றத பிள்ளைகள் நிரூபிக்க இல்லாது. இப்ப உதாரணமா, இப்ப நான் இருக்கேனே, வரதராஜ் என்றால் இன்றைக்கு கோபமா இருப்பேன். சரியா? நாளை காலையில சந்தோஷமா இருப்பேன். இப்ப நீங்க எந்த பண்பு எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். அப்படி இல்லை, எந்த பண்பை உறுதியாக சொல்ல இயலுமா உங்களுக்கு? சார் எப்பவும் சிரிச்சு திருப்பாருன்னு சொல்லுவீங்களா?
அல்லது சார் இல்ல எப்பவுமே கோவிச்சு திரிப்பாருன்னு சொல்லலுமா? இல்ல சொல்ல முடியாது. இல்லையே, சொல்ல முடியாது. அதனால பண்பு தான் சொல்றோம், மாறக்கூடியது. பண்பு சரியாக அளவிட முடியாது. நித்தமும் ஒரே மாதிரி இருக்காது. நிதமும் மாற்றம் அடையக்கூடியது. விஞ்ஞானம் எப்படி இருக்கும்? எங்கும் எப்போதும் எச்சூழலிலும் எப்போதும் ஒரே ஒரே முடிவை கொடுக்கும். ஒரே மாதிரி இருந்தால் விஞ்ஞானம். என்ன சூழலுக்கு ஏற்ப இப்ப இலங்கையில் இருக்கிற மக்களுடைய நடத்தையும் அரசியல் நடத்தையும் அமெரிக்க மக்களுடைய அரசியல் நடத்தையும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. இல்ல சார். முஸ்லிம்களுடைய நடத்தையும் தமிழர்களுடைய நடத்தையும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. 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 அப்பண்டா அந்த பண்பு என்ன செய்யும்? ஆளுக்கால், சமூகத்துக்கு சமூகம், இடத்துக்கு இடம் என்ன செய்யும்? மாறுபடும். மாறுபடும். அப்ப அந்த நெறிமுறைக்குள்ள இருக்கிற விடயம் பாருங்க, லட்சியம். அரிஸ்டோட்டலுடைய லட்சியம் வேறு இல்லையா? பிளேட்டோவனுடைய லட்சியம் வேறு, கௌடில்யர் சொல்றது வேறு, கன்ஃபூசியஸ் சொல்றது வேறு. அப்படின்னா ஆளுக்கால் பண்பு சார்ந்த விடயங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க? அரசறிவியலுடைய 3வது இயல்பு வேறுபட்டிருக்காங்க. அதனால தான் அரசறிவியலில் பன்மைத்துவம் என்ற ஒரு தன்மையை நாங்கள் கண்டுகொண்டோம். இதெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க கிளியரா இருக்கணும் பிள்ளைகள். கிளியரா இருந்தீங்கன்னா இந்த எம்சிக்யூலாம் அவ்வளவு வேகமாக செய்யலாம். பாருங்க, நாங்கள் ஆக குறைஞ்சது ஒரு நான் நினைக்கிறேன் 3, 5, 6, 7 எம்சிக்யூ தான் பார்த்துருக்கேன். அடுத்தது 10வது கேள்வி வந்து பாருங்க, அரசியல் விஞ்ஞானம். இது பாருங்க, நம்ம அப்படி அட்டவணையெல்லாம் போட்டு பார்க்க தேவையில்லை, டிரெக்டாக செஞ்சுட்டு போறது. அரசியல் விஞ்ஞானம் என்ன விட எதுக்கு? 3வது விடை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2021 ஆண்டு 2வது கேள்வி. 2021 ஆண்டு 2வது கேள்வி. பாருங்க, அரசியல் அதிகாரத்தை பெறுவதனை நோக்கமாக கொண்டது. அரசியல் விஞ்ஞானத்தின நோக்கம் அதுவா? அரசியல் விஞ்ஞானத்தினுடைய நோக்கம் அதுவா? இல்ல. அரசியலை கற்றல். வெரி குட். இப்ப அரசியல் அதிகாரத்தை பெறுவதை நோக்கமாக கொண்டது என்றால் நீங்கள் அரசியல் என்று சொல்லலாம். அரசியல் டூயிங் பொலிட்டிக்ஸுக்கு தான் சொல்லலாம். இவங்க கேள்வி என்னம்மா? பொலிட்டிக்கல் சயின்ஸ். அப்போ நீங்கள் அவ்வளோ நோட் பண்ணிக்கொள்ளணும். இது அரசியலுக்கு தான் பொருந்தும், டூயிங் சைட்டுக்கு தான் பொருந்தும், டூயிங் பொலிட்டிக்ஸுக்கு தான் பொருந்தும். அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு, ஸ்டடிங் பொலிட்டிக்ஸுக்கு என்ன செய்யாது? அது பொருந்தாது. 2வது வந்து பாருங்க, பொது கொள்கையாக்க செயல்முறையினை கற்பதுடன் வரையறுக்கப்பட்டது. பொது கொள்கையை மட்டும்தானா கற்கிறோம் நாங்கள்? மோதல் முரண்பாடு கற்கவில்லையா? சர்வதேச அரசியலை கற்கவில்லையா? அது மாதிரி அதிகாரம் பற்றி கற்கவில்லையா? எல்லாம் பற்றி கற்கிறோம் தானே. இவங்க என்ன சொல்றாங்க? 11வது யூனிட்டை மட்டும்தானா படிக்கிறோம்? இல்லை. 3வது வந்து பாருங்க, சமூக விஞ்ஞானத்தின் ஒரு பிரிவு அல்லது கிளை. அப்ப 2 குடும்ப பாடங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு குடும்பம் என்ன? இயற்கை விஞ்ஞான குடும்பங்கள். 2வது குடும்பம் சமூக விஞ்ஞான குடும்பம். இயற்கை விஞ்ஞான குடும்பங்கள் எங்களுக்கு தேவையில்லை, அதுக்குள்ளே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த பாடங்கள் வரும். சமூக விஞ்ஞான குடும்பங்கள் எங்களுக்கு தெரியத்தானே வேணும். பன்மைத்துவ முறையில் படிச்சிருப்பீங்க. சட்டம், வரலாறு, பொருளியல், மானுடவியல், சமூகவியல், ஓமா இல்லையா? இதெல்லாம் என்ன? சமூக விஞ்ஞான பாடங்கள். அந்த சமூக விஞ்ஞான பாடங்களில் ஒரு பிரிவு தான், சமூக விஞ்ஞானத்தினுடைய ஒரு பிரிவு தான் அரசியல் விஞ்ஞானம். எனவே விட வந்து 3வது. கட்சி அரசியலை அதைரியப்படுத்துகின்றது. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். தைரியப்படுத்துதலுக்கு எதிர்ச்சொல் தான் அதைரியப்படுத்துதல். இந்த சொல்லை நீங்க திரும்பியும் காணுவீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல. ரைட். சில சொற்கள், தெரியாத சொற்கள் மீண்டும் மீண்டும் வரும். ஏன்? பிள்ளைகள் பிழை எடுக்கிற போதுதான் பரீட்சை திணைக்களத்துக்கு அவர்கள் கேள்வி எடுத்ததுக்கு பிரயோசனம் என்ற மாதிரி. ஏன்னா முதலெல்லாம் பிள்ளைகளை தெரிவு செய்வதற்கு பரீட்சை, இப்போ நிறைய பிள்ளைகளை தட்டி விடுவதற்கு தான் பரீட்சை இடம்பெற மாதிரி. ஏன்னா 20,000 25,000 பிள்ளைகளை 2,50,000 பிள்ளைகள் எடுக்கணும்னு சொன்னால் கடும் போட்டியாக இருக்கும். எனவே வடிவா ஆழமாக விளங்கிக் கொள்ளுங்க. கட்சி அரசியல் அதைரியப்படுத்துகின்றது. கட்சி அரசியலை பற்றி பேசுறாங்கன்னு சொன்னால் அது அரசியல் தானே. நாங்கள் என் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு பார்க்க போறோம். எனவே அது ஆட்டோமேட்டிக்காகவே பிள்ளை. பொது அறிவினை அடிப்படையாக கொண்டது. ஏன் பிள்ளை? அரசியல் விஞ்ஞானம் எந்த அறிவினை அடிப்படையாக கொண்டது? அரசியல் அறிவினை அடிப்படையாக கொண்டது. அரசியலை கற்பதுதான் என்ன பாடம்? அரசியல் விஞ்ஞானம். அந்த அடிப்படையில் பொது அறிவினை அடிப்படையாக கொண்டது என்ற அந்த கூட்டு பொருத்தமில்லாமல் போகுது. சரியா பிள்ளைகள்? அப்போ இப்படி எங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸினுடைய வினாபத்திரம் 1ல்
முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி அரசியல் பற்றியும் அரசியல் விஞ்ஞானம் பற்றியும் தான் வரும். அதில் நாங்கள் சரியாக இருந்துட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அதில் வருகின்ற 2 கேள்விகளையும் செய்யலாம். அப்போ நாங்கள் 30ல் நான் நினைக்கிறேன் இன்றைய கிளாஸில் வந்து உங்களுக்கு 2 வினாக்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஓரளவு தெளிவு வந்திருக்கும். அடுத்தடுத்த வினாக்களில் நாங்கள் பிறகு மாடல் பேப்பர் எல்லாம் செய்கிற நேரங்களில் நாங்கள் அதை பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? நேரம் நான் நினைக்கிறேன் 10 மணின்னு சொல்லி எங்களுக்கு நேரம் முடியுது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமென்னு சொன்னால் கேட்கலாம். நான் அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன், அதுக்கு பிறகு கதைங்கலாம். அப்போ நாங்கள் இன்றைய வகுப்பு என்ன செய்வோம்னு சொன்னால் பிள்ளைகள் நிறைவு செய்தோம். அப்படியே வெயிட் பண்ணிங்க, ரெக்கார்டிங்கை நான் என்ன செஞ்சுட்டு வரேன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிட்டு வரேன்.